श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। சிறாரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராடே வாழி ஏறாரும் செய்யபடி எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னோல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமமணிந்த எழில் வாழி இனி திருப்போடெழில் ஞானமுத்திரை வாழியே. ஸ்ரீமத்ரங்கம் ஜயது பரமம் தாம தேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவது குஷலீ கோபி பூமாஹ சகாயः திவ்யம் தஸ்மை திசது விபவம் தேசிகோ தேசிகானாம் காலே காலே வரவர முனிம் கல்பயன் மங்களானி. ஸ்ரீஷட்டாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவ்ரதம் ஸ்ரீமத்யதீந்திர பிரவணம் ஸ்ரீலோகாச்சாரிய முனிம் பஜே. ஆழ்வார் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். பெரியஜீயர் என்று பிரசித்தராய் விளங்கக்கூடிய மணவாள மாமுனிகள் இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய சம்சாரி கண் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு கிருபையினாலே அவருக்கு அந்த அவர் ஆச்சாரியனான திருமலை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய திருமாழ்பொழி பிள்ளை அவர் திருவருளாலே கிடைத்த உபதேசங்களை இந்த உலகத்தில் இருக்கவர்கள் எல்லாம் அனுபவிக்க வேணும், அதை அனைவரும் அறிந்து உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்ற ஒரு பரந்த மனதோடன் இந்த உபதேச ரத்ன மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய சீரிய கிரந்தத்தை அருளி செய்தார். அப்படிப்பட்ட இதுல ஒரு இதையும் சொல்லக்கூடிய காலத்திலே முதல்ல ஆழ்வார்களுடைய பெருமையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை தெரிவித்தார். அப்புறம் ஒரு பிரதிஜை செய்து இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்ததன் காரணம் என்ன அப்படின்றது அதை தெரிவித்து அதுக்கு மேலே அந்த ஆழ்வார்களுடைய பெருமைகளை எல்லாம் பன்முகமாக ஒரு பாசுரங்கள் இட்டு விளக்கி வருகிறார். அந்த கிரமத்திலே பெரியாழ்வார் கடைசியாக ஆனி மாதத்திலே திருவவதாரம் செய்த பெரியாழ்வாருடைய வைபவத்தை ஆரம்பித்த காலத்திலே எப்படி பெரியன்ற சப்தம் ரொம்ப பெரியது பிருகத்துன்னு காட்டக்கூடியதா இருக்குதோ அதற்கு அனுகுணமாக பெரியாழ்வாருக்கு 5 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கிறார் மாமுனிகள். அப்படிப்பட்ட 5 பாசுரங்களை ரொம்ப பெரியாழ்வார் பற்றியும் அவருடைய திவ்ய பிரபந்தத்தை பற்றியும் ரொம்ப நிறைய தெரிவிக்கிறார். அதாவது பெரியாழ்வாருக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலத்தை இன்னே பெருமை அறிந்திலையோ என்று ஆனி தன்னில் சோதி அந்நாள் என்று சொல்லும்படியாய் அவர் ஆனி மாதத்திலே சுவாதி நன்னாளிலே திருவதாரம் செய்தார். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஆனி நன்னில் சோதி நன்னாளை ஆதரிக்கக்கூடிய ஞானியர்கள் அவர்களும் நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று தெரிந்துக்கோ நெஞ்சே அப்படின்னு சொல்லி அடியார்தம் அடியாரையும் ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதுக்கு மேலே பெரியாழ்வாருக்குன்னு இதர ஆழ்வார்கள் எல்லாம் இருந்தால் கூட பெரியாழ்வாருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா அவர் மங்களாசாசனத்திலே ஊன்றினவாய் இருந்தார். மற்றவர்கள் எல்லாம் பகவத் அனுபவத்திலே இருந்தார்கள். அதாவது சத்தா சம்ருத்தின்னு 2 விஷயங்களை அந்த இடத்துல தெரிவித்தார்கள். சத்தா அப்படின்னா இருப்பு, சம்ருத்தி அப்படின்னா வளர்ச்சி. அப்போ ஏனைய ஆழ்வார்கள் பெரியாழ்வாரை ஒழிந்த ஏனைய ஆழ்வார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தா என்ற இருப்பு அப்படின்னா எம்பெருமானுடைய தரிசனம் சேவை, அது வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது அனுபவம் கைங்கரியங்கள் தான் அவருக்கு வளர்ச்சிகளாக அவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியாக இருந்தது. ஆனால் நம்ம இவருக்கு பெரியாழ்வாருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா சத்தையும் அதுவே சம்ருத்தியும் அதுவே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வதே. அவர் எம்பெருமானாரை எம்பெருமானை பார்த்துதான் மங்களாசாசனம் பண்ணணும், எம்பெருமான் அனுபவத்தினால மங்களாசாசனம் பண்ணணும், அவர் கைங்கரியம் பண்ணி மங்களாசாசனம் இல்லை. எம்பெருமான் நினைத்தாலே அவருக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய நினைக்கலன்னா கூட சரி, அது சுவாபாவிகமா அந்த இதுல எப்படி தூக்கம் போச்சுன்னா கண்ணு மொழிக்கிறதோ அதை போல அவருக்கு எப்படின்னா
அது தன்னிடையே அவருடைய விருத்தியே வந்து மங்களாசாசனம் பண்ணுவதே தன்னுடைய விருத்தியாக இயல்பாக உடையவராக இருந்தார். இப்போ மீன் குட்டிக்கு நீஞ்ச கற்றுக் கொடுக்கணுமானா பிறந்த நாள்லேருந்து தண்ணியிலே தானே இருக்கிறது, நீஞ்சி தானே ஆணும். அதுபோல பிறந்த நாளிலிருந்து எப்படி வந்து பூவோடு மனம் மாறாது இருக்கிறதோ அதே போல பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய மங்களாசாசன குணமானது மாறவே இல்லை. அதனால மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு மத்துள்ள ஆழ்வார்களாக இருக்கக்கூடிய பரிவு இவர்களுக்கு இருக்கக்கூடியது பொங்கும் பரிவு என்றெல்லாம் காட்டினார். அதுக்கு மேல கோதிலவாம் ஆழ்வார்கள் அப்படின்ற பாசுரத்தை கோது அப்படின்னு சொல்லக்கூடியது தோஷம் இருக்கு. அந்த கோது வந்து ஆழ்வார்களுக்கு வந்து கலைகளுக்கெல்லாம் இல்லை. அதுவும் குறிப்பா சொன்னா பெரியாழ்வாருக்கும் கோது இல்லை, அவருக்கும் தோஷம் இல்லை. அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்துக்கும் எந்த விதமான தோஷம் இல்லை. ஏனென்றால் அது வேதத்துக்கு எப்படி பிரணவம் இருக்குதோ அதே போல துல்லியமாக இருக்கக்கூடிய பெருமையை உடைத்தாய் இருக்கிறது இந்த திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடியது. வேதத்தை எப்படி தொடக்கக்கூடிய காலத்திலே பிரணவத்தை சொல்லி தொடங்குகிறார்கள், முடிக்கக்கூடிய காலத்திலே பிரணவத்தை சொல்லி முடிக்கிறார்களோ அதே போல திவ்ய பிரபந்த அனுசந்தானம் எந்தெந்த இடத்திலே நடக்கக்கூடிய காலத்திலே திருப்பல்லாண்டை சொல்லி தொடங்குகிறார்கள், திருப்பல்லாண்டிலேயே முடிக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிவித்தார். அப்படிப்பட்ட சத்தா சமிருத்திகள் எல்லாம் திருப்பல்லாண்டு மங்களாசாசனமே இவருக்கு ஸ்வரூபம் என்று சொல்லும்படியாய். அதுக்கு மேல மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தம் வந்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் அதில் சர்ச்சை பண்ணி மங்களாசாசனம் பெரியவனுக்கு அவன் அம்மா நாழிப்பிறான் அவன் இவ்விடத்தான் யானார் என்று சொல்லும்படியா எம்பெருமான் ரொம்ப பெரியவனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு நம்ம போல தாழ்ந்தவர்கள் மங்களாசாசனம் பாட முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த தசைகளை தெரிவிக்கிறார். ஆழ்வார்களுக்கு 2 தசைகள் உண்டு, ஞான தசை பிரேம தசைன்னு 2 தசைகள் உண்டு. ஞான தசையிலே அவர் எல்லாத்தையும் உணர்ந்து பாடுவார். எம்பெருமான் ரக்ஷகன், நம்மளை காக்கக்கூடியவன், நம்ம ரக்ஷன், நம்ம அவனாலே காக்கப்படுபவன். ஆனா பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்று சொல்லும்படியாய் பிரேமதசையிலே வந்து எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து ஏற்படுறதோண்டு இவர் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட மங்களாசாசன பரதையாய் மங்களாசாசனத்திலே ஆழங்கால் பட்டவராய் இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார் என்றெல்லாம் காண்பித்தார்கள். அதே கடைசி அந்த பெரியாழ்வார் சொல்லக்கூடிய பிரகரணத்துல கடைசியான இது அதே மாதிரி மாமணிகள் தெரிவித்தார் இல்லையா, ஆழ்வார்களுடைய வந்து பிரதம பருவ நிஷ்டராக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய வைபவத்தை வந்து முதல் 20 பாட்டுகளாலே தெரிவிக்கிறேன்னு சொன்ன கிரமத்திலே இந்த பிரதம பருவ நிஷ்டர்களுடைய அனுபவம் இந்த பாசுரத்தோட முடிகிறது. உண்டோஹோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோஹோ பெரியாழ்வார் கொப்பொருவர், கண்டமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பா. புலலாஞ்சியர் தனக்கே உரித்தான ஒரு என்ன சொல்றது ஒரு வியாக்கியான சைலி, ஒரு இடத்துலையும் உருகிதான் இந்த வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார் புலலாஞ்சியர். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அழகான அன்வய கிரமத்தை காட்டுகிறார். என்னன்னா 2 அன்வய கிரமம் காட்டுறார். ஆழ்வார்கள் செய்கலையில் திருப்பல்லாண்டுக்கு ஒப்புண்டோ, எல்லா ஆழ்வார்களும் இருக்கிறார்கள், பெரியாழ்வாரும் இருக்கிறார், பெரியாழ்வார் தவிர்ந்து ஆழ்வார்கள் 9 ஆழ்வார்கள் இருக்கிறார்களா, அவர்களாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் இந்த திருப்பல்லாண்டுக்கு ஒப்பான ஒரு திவ்ய பிரபந்தம் உண்டா அப்படின்னு ஒரு விசாரம் இதுல செய்யப்படுகிற இந்த வியாக்கியானத்துல. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, தண்டமிழ் செய்திரும் ஆழ்வார்கள் நல்ல இனிய தமிழ் மொழியிலே வந்து திராவிட பாஷையிலே திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் மறுபடி செய்த ஆழ்வார்கள் தம்மில் ஆழ்வார்கள் வந்து வேற யாருக்காலும் இதர ஆழ்வார்கள் பெரியாழ்வாரை ஒழிந்த இதர ஆழ்வார்கள் பெரியாழ்வாருக்கு ஒப்பாவர்களோ, அதனால அவருடைய வந்து பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியது அது சொலப்புகில் வாயமதம் பறக்கும் வாஜாமகோச்சரம் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவராய் வந்து பெரியாழ்வார் இருக்கிறார் என்று காட்டுகிறார். மேல இதை பார்ப்போம், பதவுரையை பார்த்து வியாக்கியானத்தை பார்ப்போம். திருப்பல்லாண்டுக்கு ஒப்பது சமானம் ஆனதாகிய ஓர் கலைதான் ஓர் பிரபந்தம்தான் உண்டோ, பெரியாழ்வாருக்கு ஒப்பு சமானமாக ஒருவர் உண்டோ, இவற்றை தன் தமிழ் ஈரத்தமிழாலே நூல் பிரபந்தங்களை செய்தருளும் அருளி செய்த ஆழ்வார்கள் தம்மில் ஆழ்வார்களிடத்திலும் அவர் அவ்வாழ்வார்கள் அருளி செய்த கலையில் பிரபந்தங்களிலும் பைதல் சிறுபிள்ளை தன்னுடைய நெஞ்சே மனமே நீ உணர்ந்து தெரிந்து பார்ப்பாயாக. அதாவது தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கியே வந்து தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஆழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு, பெரியாழ்வாரால் அருளி செய்யப்பட்ட திருப்பல்லாண்டு
அதுக்கு சமானமான ஒரு கலை கிடையாது. திவ்ய பிரபந்தங்களிலே பல திவ்ய பிரபந்தங்கள் இருந்தால் கூட அதுக்கு சமானமான திவ்ய பிரபந்தம் கிடையாது. அதே போல இனிமையான தமிழிலே ஈரத்தமிழிலே அருளி செய்த பிரபந்தங்கள் எல்லாம் ஆழ்வார்களினாலும், அவ்வளவு பிரபந்தங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு ஆழ்வார்களால் பல பிரபந்தங்கள் இயற்றப்பட்டு இருந்தாலும் இந்த திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதான பிரபந்தம் கிடையாது என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தின் மூலம். எல்லாம் வியாக்கியானத்துக்கு போகும். இன்னமும் இவருடைய பிரபந்தத்துக்கும் இவர்க்கும் அப்பிரதிமத்துவத்தால் வந்த ஆதிக்கத்தை அருளி செய்கிறார். இன்னமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னன்னா, ஏற்கனவே 4 பாசுரம் முக்கியன பெரியாழ்வாருடைய பெருமையை நன்றாக தெரிவித்து விட்டார். ஆனாலும் என்ன அப்படின்னா, மாமனிகளுக்கு அந்த உள்ள கிடக்க பெரியாழ்வார் எவ்வளவு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அவருக்கு ஒரு 5 பாட்டு போதும், 4 பாட்டு போதுமா அப்படின்னா அவருக்கு போதும்னு தோணல மாமனிகளுக்கு. இதனால் நினைக்கிறார் இன்னமும். அதனால மேலேயும் ஒரு பாட்டாலே பெரியாழ்வாருடைய பெருமையை அருளி செய்ய வருகிறார். இன்னமும் இவருடைய பிரபந்தத்துக்கும் இவர்க்கும் அப்பிரதிமத்துவத்தால், அதாவது இவருடைய பிரபந்தம் அப்படின்னா இந்த இடத்துல பெரியாழ்வார் தான் சொல்றார். இன்னமும் இவருடைய பிரபந்தம், இந்த பெரியாழ்வாருடைய திவ்ய பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டுக்கும் இவர்க்கும், பெரியாழ்வாருக்கு அப்பிரதிமத்துவத்தால்னா, அப்பிரதிமம்னா ஒரு அது பிரதிமன்னு சொன்னா அது போல இருக்குது, அப்பிரதிமம்னா அதுக்கு நிகர் இல்லாதது, அதுக்கு அது போல ஒன்னொன்னு கிடையாது. அப்போ நிகரற்றதா இருக்கக்கூடியது என்று காட்டுவது. அப்பிரதிமத்தால் வந்த ஆதிக்கம் முக்கியத்துவத்தை அருளி செய்கிறார். முண்டோ திருப்பல்லாண்டுக்கு என்று தொடங்கி மங்களாசாசனைக்க பரமான திருப்பல்லாண்டுக்கு எப்படி பிரிச்சுக்கணும்? மங்களாசாசன ஏக்கபரம் அப்படிதான் வந்து சந்தி பிரியும் போது அப்படிதான் பிரியும், ஏக்கபரம்னு பிரியும். மங்களாசாசன ஏக்கபரம். அதாவது அந்த விஷயத்துல பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை பத்தி அனுபவம் உண்டா? கிடையாது. எம்பெருமான் இடத்துல யாராவது மடல் எடுத்திருக்காளா? கிடையாது. எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணியிருக்காளா? கிடையாது. அதாவது ஏனைய ஆழ்வார்கள் பிரபந்தங்கள்ல எது உண்டு சாஸ்திரியமான விஷயங்கள்னு நம்ம போற்றக்கூடிய விஷயங்கள் கூட அவற்றிலே கிடையாது. அப்ப என்னதான் அதுல இருக்கு? நம்ம மங்களாசாசனம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் அது அப்படின்னு கேட்டால் திருப்பல்லாண்டு. அதான் மங்களாசாசன ஏக்கபரமான திருப்பல்லாண்டுக்கு அனுபவித்த பரதையாலே ஆழங்கால் படுத்தவற்றான அல்லாத திவ்ய பிரபந்தங்களில் உபமானமாயிருப்பதொரு பிரபந்தம் உண்டோ? முதல்ல சொல்லிட்டா திருப்பல்லாண்டுல மங்களாசாசனம் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா, மங்களாசாசன ஏக்கபரம் தான் அனுபவ ஏக்கபரம்னு சொல்லும்படியா அனுபவமே விஷயமா இருக்கிறது. இதுல அனுபவம்னா ஆழ்வார்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, தோழியா பாடுறார், தாயா பாடுறார், மகளா பாடுறார், எவ்வளவு திசைகளிலே மாறி போய் பாடுகிறார்கள், தூது விடுகிறார்கள், மடல் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவஸ்தை ஆழ்வார்களுக்கு ஒரு அவஸ்தையிலே எம்பெருமானை குறித்து அனுபவங்கள் செய்கிறார்கள். அப்போ அதுல என்ன இருக்குன்னா, அனுபவமே எம்பெருமானுடைய பகவத் அனுபவமே அவ்விடத்திலே காண கிடைக்கிறது. வேற எதுவும் காண தப்பான விஷயம் கதாந்தரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதுல மங்களாசாசனம் இல்லை. இந்த இடத்துல அவர் முக்கியமாக கொண்டிருக்கக்கூடியது, மாமனிகள் திருவுள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடியது மங்களாசாசன பரம் தான் முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த இடத்துல கருத்தில் கொண்டிருக்கிறதுனால அந்த விஷயம் இதுல இல்லை. அனுபவியக்க பரதையாலே ஆழங்கால் படுத்தவல்ல. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அனுபவங்கள் நமக்கு என்ன பண்ணும், நம்மளெல்லாம் அவர்களையும் ஆழங்கால் படுத்திட்டு அவர்களை என்ன பண்ணிட்டு தரித்து நிற்க முடியல அந்த ஆழ்வார்களெல்லாம். அதே போல எல்லாரையும் ஆழங்கால் படுத்த வல்லதா இருக்கிறது. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் புரிந்ததாக இருக்கிறது. ஆழங்கால் படுத்த வல்ல அல்லாத திவ்ய பிரபந்தங்களில், அப்போ அல்லாத திவ்ய பிரபந்தங்களா இந்த திருப்பல்லாண்டு போல மங்களாசாசன பரம் இல்லாத திவ்ய பிரபந்தங்களில் உபமானமாய் இருப்பதொரு திவ்ய பிரபந்தம் உண்டோ? திருப்பல்லாண்டு மங்களாசாசன பரமா இருக்கு. இதர ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் வந்து அனுபவபரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே மங்களாசாசன பரமாகவே இருக்கக்கூடிய இந்த திருப்பல்லாண்டுக்கு ஒப்பான ஒரு திவ்ய பிரபந்தம் ஏனைய ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்டதோ அப்படின்னா இல்லை. நபூதோ ந பவிஷ்யதி, இது முன்னாலும் இல்லை பின்னாலையும் இருக்க போறது இல்லை என்று சொல்லும்படியாக காண கிடைக்கிறது. பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்றும் நேற்றுக்கே இடத்துல இந்த வியாக்கியான பங்கில இதையே காட்டுறார். பல்லாண்டும் பரமாத்மனை கடைசியில முடிக்கக்கூடிய திருப்பல்லாண்டு முடிக்கக்கூடிய காலத்துல அந்த கடைசி 12வது பாட்டுல பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்றும் காட்டக்கூடிய விஷயம். அந்த இடத்துல என்னன்னா, பல்லாண்டு பாடக்கூடிய காலத்துல வந்து பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு மட்டும்தான் பல்லாண்டு பாடினாரா அப்படின்னு சூழ்ந்திருந்தேத்துவர். அவரு வந்து எம்பெருமான சூழ்ந்து ஏத்துறது ஒண்ணு, எம்பெருமானை சூழ்ந்து இருக்கக்கூடிய பரிகரங்கள் இருக்க உடனே பக்கத்திலேயே வந்து 2 பிராட்டிமார்கள் இருக்கிறார்கள்.
அது மட்டுமில்ல அவர் பிடித்திருக்கக்கூடிய திவ்யாயுதங்களான சங்கு சக்கரம் அவருடைய திருவடி இதெல்லாம் இருக்குது. அதான் தனிய சக்க பாகவதர்களுக்கும் மங்களாசாசனம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவினி 1000 பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய காலத்திலே பாகவதர்களுக்கும் மங்களாசாசனம் படுகிறார். அவருடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பாடுகிறார். திருமார்பில் உரையக்கூடிய பிராட்டிகளுக்கு மங்களாசாசனம் பாடுகிறார். அதான் சூழ்ந்திருந்து ஏற்றுவர். எம்பெருமானுடைய சேவையை சுத்தி சுத்தி வந்து ஏத்துறார். அதுவும் நியாயமான இதுதான். அப்படி எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கவர். அப்படி இதை வந்து சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்றும். அப்ப பல்லாண்டு திருப்பல்லாண்டு தன்மை சூழ்ந்திருந்து ஏத்துவர் என்பதை போல இருக்கு. ஆனால் ஏனைய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் எப்படி இருக்குன்னா 1000 இவையும் ஒரு 10 1000 இவையும் ஒரு 10 வல்லார் ஊத்தின் கண் நுண்மலர்வோர் உருகா நிற்பர் நீராயே. நம்மாழ்வாருடைய திவ்ய திருவாய்மொழியில வரக்கூடிய ஒரு பாசனம். அதுடார் இந்த 1000 இவையும் ஒரு 10 அந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய 1000 பாசனங்களை கொண்டதா இருக்கக்கூடியதுல இந்த 10 பாசனங்களை ஓத வல்லவர்களாக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஊத்தின் கண் நுண்மலர் போர் உருகா நிற்பர். அப்படியே வந்து அந்த அனுபவத்திலே அவர் உருகி நிற்பர்கள். ஒரு ஊத்து வந்துட்டு இருக்கு, ஊத்து வந்தா கூட பக்கத்துல மணல் இருந்தா என்ன ஆகும், அந்த மணல் எல்லா ஜலத்தையும் எப்படி இழுத்துக்குவோம், அதுபோல உருகி போவர்கள் இவர்கள் என்று காட்டுகிறார். இன்னொரு உதாரணத்தை காட்டுறார். 9 மூவுலகும் உருகுமே. இப்படிப்பட்ட 9 சொல்லக்கூடிய 10 பாசுரங்களை யார் அதிகரித்தவர்களோ சொல்லக்கூடியவர்களோ வல்லவர்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாரா உருகா மூவுலகம் உருகுமே. இவர்கள் பாடினார்னா என்ன ஆகும்னா இவர்களும் உருகிறது இருக்கட்டும், இந்த உலகமே உருகி போய்விடும்னு சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அனுபவ ஏகபரமாக இருக்கக்கூடியது இது என்று சொல்லும்படியே இவற்றின் வாசி இருப்பது. மீதி பேர் ஆழ்வாருடையது உருக்க தழுவியதா இருக்கு. பெரிய ஆழ்வாரோடு சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்களை ஆசிரிக்கக்கூடியதா ஒரு பரிகரங்களோட எல்லாருக்கும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணக்கூடியதா இருக்கிறது பெரியாழ்வாருடைய பாசுரம். உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்புருவர் கேட்கிற, உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்புருவர் யாராவது உண்டா? பகவத் சௌந்தர்யாதிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணி அத்தாலே தரித்திருக்க மகத்தை உடையரான இவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல காட்டுறார். இப்போ எம்பெருமா ஒரு மங்களாசாசனம் ஒண்ணு இருக்கு. மங்களாசாசன பரராய் பெரியாழ்வார் இருக்கிறார். அந்த பிரபந்தம் மங்களாசாசனத்தையே உட்கொண்டதா இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு. ஏனைய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் அப்படி இருக்கு, பகவதேக பரராய் இருக்கக்கூடியது. அந்த பகவத் அனுபவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது எப்படி இருக்கு, அதை பாடக்கூடிய அந்த ஆழ்வார்களுடைய தன்மை எப்படி இருக்கு, இந்த திருப்பல்லாண்டை பாடிய பெரியாழ்வாருடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்றார். எம்பெருமானுடைய சௌந்தர்யாதிகள் சௌந்தரியம் இத்தியாதி இருக்கக்கூடிய பல குணங்களை நினைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் மங்களாசாசனம் பாடுகிறார் பெரியாழ்வார். மங்களாசாசனம் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னா அதாலே தரித்திருக்கக்கூடியவராக இருக்கார். தரித்திருக்கக்கூடியவர்னா என்னன்னா 2 விஷயம். அந்த அனுபவங்களை தன் மனதிலே தரித்திருக்கிறார். ஏனைய ஆழ்வார்கள் இப்ப வந்து எத்திரமுரனோடு இணைந்திருந்தேங்க எளிவேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு சொல்லக்கூடிய காலத்திலே நம்மாழ்வார் எப்படி 3 மாசம் மயங்கி கிடந்தாரோ அதை போல மயங்கி விடல, தரித்திருந்தார். தரித்திருந்தாதான் மங்களாசாசனம் பண்ண முடியும். சொல்லக்கூடியவன் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னா வந்து என்ன பண்ண முடியும், உபதேசம் பண்ண வந்தவர் மயங்கி விழுந்தான். நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். நம்மாழ்வாரே 10 அதாவது வீடுமின் முத்தமும்னு சொல்லக்கூடிய பதிகம் 2வது பதிகம் திருவாய்மொழியில முதல் 10ல 2வது பதிகமாக இருக்கக்கூடியது வீடுமின் முத்தமும். அது உபதேச 10ன்னு தெரிவிக்கிறார். எதையெல்லாம் விட வேண்டும் என்றெல்லாம் தெரிவிக்கிறார் எல்லாருக்கும். அப்படி சொல்லக்கூடியவர் எல்லா உபதேசங்களையும் பண்ணிட்டார். அதுக்கு மேல வந்து என்ன பண்றாரு, எத்திர முரளினோடு இணைந்திருங்க எம்பெருமான் அங்க அதை கேட்ட அந்த உபதேசத்தை கேட்டவர்கள் ஆழ்வார் தரத்திலே கேட்கிறார்கள். இந்த மாதிரி சொல்றீங்க, முதல்ல உயர்நலம் உடையவன் எம்பெருமான் ரொம்ப பராத்பரன்னு சொல்லிட்டீங்கோ, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு அவனை பற்று அவனை பஜின்னு சொல்றீங்களே, அவனை வணங்குன்னு சொல்லக்கூடிய காலத்துல அவ்வளவு பிரிவுன்னு நாங்கள் எப்படி வணங்குறது அப்படின்னு கேட்கிறான். அப்ப கேட்ட காலத்துல அந்த சங்கதியை அது அப்படியே எடுத்துன்னு போய் என்ன பண்றாரு, அந்த 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் என்று தெரிவிக்கிறார். அது ஆரம்பிக்கூடிய காலத்துல கடைசியில் என்ன பண்றாரு, எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து எங்கே எளிவேன்னு அந்த பாசனத்துல முடியறது. ஐயோ நீ வந்து கண்ணா நீ எப்பேற்பட்டவனா இருக்கக்கூடியவன், உன்னை போய் கட்டி போடுறது ஒரு வெண்ணைக்காக கட்டுண்டாய் என்ன உன்னுடைய எளிமையை நிறுத்த உடனே 3 மாசம் மோகித்தார் என்று காட்டுகிறார்கள். அது அதுல வந்து இது பண்றார். அப்புறம் ஆழ்வார் அந்த யாக்கியான பக்திகளை காட்டுறாரு. உபதேசம் பண்ண வந்தவன் எப்படி உபதேசம் பண்ணணும், தரித்து நின்று உபதேசம் பண்ணணும் ஊருக்கு. அவனே மயக்கம் போட்டு விழுந்தான்னா என்ன பண்ண முடியும், நான் அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு கேட்கிறார் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வந்து ராமாயணத்துல அந்த இடத்துல ஒரே இடத்துல ஒரு காட்சியை எடுத்து காட்டுகிறார்கள். அதாவது எம்பெருமான் வந்து வனவாசத்துக்கு கிளம்பி விடுறான். சக்கரவர்த்தி திருமகன் வனவாசத்துக்கு கிளம்புறான். கிளம்பி வந்த காலத்துல சிங்கி பேரபுரத்துல ஒரு நாள் தங்கி இருக்கான், ஒரு ராத்திரி தங்கி இருக்கான், ஒரு இரவு பொழுது அந்த இடத்துல தங்கிறான். குகனுடைய இடம் அது, அந்த கங்கா தீரத்துல இருக்கக்கூடிய சிங்கி பேரபுரத்துல தங்கி இருக்கக்கூடிய காலத்துல அங்க தங்குறான். அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறான், உள்ளுக்குள்ள வனத்துக்கு போயிடுறான். இங்க இருந்தா வந்து நாட்டு மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், அதனால வந்து உனக்கும் தொந்தரவு எனக்கும் தொந்தரவு உள்ள கிளம்பி போயிடுறார் எம்பெருமான்.
ஆனால் பரதன் என்ன பண்றான், இந்த இதுக்கு அவனா இந்த தசரதன் மாண்ட பின்னே அவன் பரதனை வரவழைக்கப்படுகிறான். அந்த தசரதனுக்கு பண்ண வேண்டிய அந்திம கிரியைகள்லாம் பண்றான். உடனே என்ன சொல்றான், ராஜ்யம் சஹம்ச ராமஸ்ட, நானும் இந்த ராஜ்யம் ராமனுக்கு சொத்து, அதனால நான் இந்த ராஜ்யத்தை ஆட மாட்டேன், ராமனை போய் திருப்பி கூட்டின்னு வரேன்னு வரான். வரக்கூடிய காலத்துல அவனும் சிங்கிபேரபுரத்துல வரான். சிங்கிபேரபுரத்துல வந்தப்போ வரவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவன் குகன் வந்து எல்லாத்தையும் காட்டுறான். வந்து கேட்ட காலத்துல குகன் முதல்ல சந்தேகப்படுறான், இவ்வளவு பெரிய சேனையோட வரானே, ராமனை ஒழிக்கணும்னு நினைக்கிறானோன்னு. அப்புறம் அந்த பரதனுடைய அந்த தூய்மையான உள்ளத்தை ஹிருதயத்தை அறிந்து கொள்கிறான் குகன். அப்புறம் அவனுக்கு என்ன பண்றான், ராமன் எங்க தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறான். அந்த பாருங்க, இந்த இடத்துல தான் ராமன் படுத்துட்டு இருந்தான். பார்த்தா அவரு கட்டாந்தரன். அதை பார்த்த உடனே பரதனுக்கு என்ன ஆச்சுன்னா, அப்படியே கண்ட அப்படியே தாரையா கண்ணில் வந்து, எப்பேற்பட்ட வந்து அம்சதூளிகா மஞ்சத்திலே படுத்து கொண்டிருந்தவன் இந்த ராமன். அவன் போய் இந்த கட்டாந்தரையில கல்லனுமே கண் துயிலக்கத்தனையோ காகுத்தா கரியத்துக்கோவேன்னு வந்து குலசேகராவை பாடுவார். ஐயோ வனத்துக்கு போகணும்னு தெரிஞ்ச உடனே கல்லணை மேல் கண் துயில கத்தனையோ கத்துண்டாயோ நீ, இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து இலவம்பஞ்சி மத்தியில படுத்து கொண்டிருந்தவன் நீ, மனம் போனோன்னு உடனே வந்து ஒரு கல்லுல படுத்துக்கணும், மண்ணுல படுத்துக்கணும், தெருவுல படுத்துக்கணும்ன்றதை அறிந்து கொண்டாயோ அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரோ இல்லையோ. அதை போல வந்து பார்க்கலாம், இந்த இதுலயா பாடுதான் எப்படி ஆழ்வார் வந்து எத்திரமுரனோடு இணைந்திருந்த எங்கி அடிவேன்னு வந்து மயங்கி விழுந்தாரோ, அதே போல வந்து பரதனும் மயங்கி விழுந்தான்னு காட்டுகிறார். ஆழ்வார் மயங்கி விழுந்த காலத்திலே மதுரை ஆழ்வாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலாம். அப்படியே வந்து திகைச்சு போயிருந்தாரா, ஐயோ ஆழ்வார் எப்படி எழுந்துக்க போறார், எப்படி எழுந்துக்க போறார் அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துல பார்த்தா பரதன் எப்படி எழுந்துக்க போறான் அப்படின்னு குகன் யோசனை பண்றா, எப்படி என்ன பண்ணா எப்படி ஒண்ணு எழுப்புறது அப்படின்னு தெரியலையா. அது போல தானே இருக்கிறார். அதாவது இந்த பகவத் விஷயத்துக்கு பிரசங்காத் அதையும் சொல்லிடுறேன். பகவத் விஷயத்துக்கு எம்பெருமானாருக்கு ஒரு ஆசை. அதாவது வளர்த்த தாயின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானார், இந்த திருவாய்மொழி வளர்த்த தாயா இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, கூறத்தாழ்வான் காலக்ஷேபம் பண்ணணும் திருவாய்மொழியை, பகவத் விஷய காலக்ஷேபத்தை அவர் சாதிக்க வேண்டும், அதை நம்ம கேட்கணும்னு அவருக்கு ஆசை. அவர் சொல்றாரு, ஒரு குரு நமக்காக காலக்ஷேபம் சொல்லுமே அப்படின்னு கூறத்தாழ்வான் கிட்ட கேட்ட உடனே கூறத்தாழ்வான் மறுத்துடுறார், ரொம்ப திடமாகவே மறுத்துடுறார். நீர் ஆச்சாரியம், உமக்கு போய் நான் சொல்றதான், அந்த ஸ்வரூபம் தான் எந்த காலத்தையும் அந்த ஸ்வரூபம் மாறவே கூடாது. அந்த ஆச்சாரிய சிஷ்ய ஸ்வரூபத்தையோ அந்த உறவுலையோ எந்த விதமான மாற்றம் கூட உங்களுக்கு தேவரீருக்கு அடியனால தெரிவிக்க முடியாதுன்னு. அதனால என்ன அர்த்தம், இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம காலக்ஷேபம் பண்றோம் அப்படின்னா சாதாரணமா அந்த காலத்துக்கு இந்த காலத்தை வச்சு அப்படின்னு சொல்லல, அந்த காலத்துல எப்படி இருந்தா அந்த குரு சிஷ்ய பாவம் அந்த இடத்துல இருந்தது. ஏற்கனவே கூட ஒரு இது நம்பிள்ளையோட கதையை கூட கீழே தெரிவித்தேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, சரி எம்பெருமானார் சொல்றாரு, எனக்கு தான் நேர சொல்ல மாட்டேன், உன்னோட இருக்கக்கூடிய சகபாடிகள் என்னுடைய சிஷ்யர்களா இருக்கிற அவர்களுக்கு சொன்னேன், நீ அவர்களிடத்துல நான் கேட்டுக்கிறேன், நீ என்ன சொல்றேன்றது, நீ என்ன சொல்றான்னு நான் கேட்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், அது நேரே வந்து உன்னோட கேட்கறதுக்கு எனக்கு இது இல்லைன்னா நீ யாருக்காவது சொல்லு, அதை நான் கேட்டுக்கிறேன் நான். சரின்னு சொல்லிட்டு ஆகட்டும் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு ஆழ்வான் காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கிறார். ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. கேட்கிறார் வந்து நித்தியம் விதமும் அனுதினம் பிரதிதினமும் வரக்கூடிய சிஷ்யர்கிட்ட கேட்கிறான், நீ காலக்ஷேபத்துக்கு போடல, என்ன ஆச்சு, நான் ஒன்றும் நடக்கல சுவாமி, ஒன்றும் நடக்கல சுவாமி அப்படின்னே சொல்லிட்டு இருக்காருக்கலாம். அப்போ என்ன எதனால அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கிறார், அதோட அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, அதோட மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மயக்கத்தில் இருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறம் தெளிந்து எழுந்தார். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போல இருக்கு. அதே போல ஒரு நாள் நான் மயக்கம் போட்டு விழுந்தவர் எழுந்துக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணாருங்களா, எல்லாரும் வந்து ராமானுஜர் திறத்துல வந்து சுவாமி இந்த மாதிரி வந்து எப்பவும் வந்து ஒரு 5-10 நிமிஷம் எழுந்துருவார், நீங்க எழுந்துக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னாராம். வந்து பார்க்கிறார். வந்து பார்க்கக்கூடிய காலத்திலே வந்து ஆழ்வார் அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு மயக்கத்துல இருக்காரு, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தை தான் வந்து ஓஹோ உடனே புரிஞ்சுட்டார். அவருக்கு எத்திரமுரனோடு கூட இல்ல, உயர்வரை ஆழ்வாராவது 3வது பதிகத்துல தான் மயக்கம் போட்டு விழுந்தார். ஆழ்வான் வந்து உயர்வரை முதல் பதத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்தார். உயர்வர உயர்நலம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை தெரிவிப்பதாக இருக்கக்கூடிய இது இப்படிப்பட்டவர்களுக்கு குணமில்லை நிர்குணம் பிரம்மம்னு சொல்லுகிறார்களே வந்து இந்த வந்து இதர சம்பிரதாயஸ்தர்கள் இதர சித்தாந்தத்துல இந்த மாதிரி நிர்குணம் பிரம்மம்னு சொல்லுகிறார்களே, எவ்வளவு குணம் பொருந்தியவனா இருக்கிறான் அப்படின்றத நினைக்கக்கூடிய காலத்திலே அவருக்கு ஒரு தடவையும் உயர்வர உயர்நலம் அது அவருக்கு தோன்றுறது. யாருக்கு, ஆழ்வானுக்கு அவர்களுடைய சிந்தையிலே தோற்றுவதனால என்ன பண்றாருன்னா அதிலே ஆழங்கால் பட்டு மயக்கம் போட்டு விழுந்து விடுறார். அதனால ஒரு நாள் கூட நடக்கல. அப்ப எழுப்பி பார்க்கிறார். அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய தன்மையை இவர் எழுதினார். யாரு, குரத்தாழ்வான் வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு சிவத் சாங்கர்ன்ற பேர் தான் இருந்தது. அப்ப கேள்றாரு, ஆழ்வார் நம்ம ஆழ்வார் எப்படி வந்து அந்த 10 அடிவருக்கு அந்த இதுல இருந்த இது ஆழங்கால் பட்டாரோ அதே போல புறத்தாழ்வானையும் இடத்துல ஆழங்கால் பட்டிருக்காரு. நம்ம சொல்றாரு ஆழ்வான்னு கூட்டாராம். அந்த வித்தியாசம் தெரியணும். ஆழ்வார்னே கூட்டிருக்கலாம், ஆனா ஆழ்வார்னே கூட்டா இவருக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாத போயிடும். அப்ப கேட்டாராம் எம்பெருமானார் கூட்டாராம் அவர், ஆழ்வான் ஆழ்வான் ஆழ்வான்.
அன்னைக்குல இருந்தா அவர் கூறத்தாழ்வான் ஆனார் என்று காட்டுகிறார்கள். அப்போ உபதேசம் பண்றதுன்னு வந்தா அவருக்கு எப்படி இருக்கும்னா தரித்து நின்று அந்த உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கணும். மீதி ஆழ்வார்களுக்கு தரத்திலே அது பார்க்க முடியவில்லை. பெரியாழ்வார் தரத்திலே பல்லாண்டு பாடணும், அந்த இது பண்ணணும், மங்களாசாசனம் பண்ணணுன்ற காலத்திலே தரித்து நின்று மங்களாசாசனம் செய்தார் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக காட்டுகிறார். பகவத் சௌந்தர்யாதிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணி பெருமாளுடைய அழகு போன்ற குணங்களுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அத்தாலே தரித்திருக்க மகத்தை உடையரான அத்தாலேயே தரித்திருக்கார். மங்களாசாசனம் பண்ணதுனாலே தரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை உடையவராய் இருக்கக்கூடிய இவருக்கு பகவத் சௌந்தர்யாதிகளில மக்னராயிருக்கும் அவர்களில் சதுருஷர் ஆவார் ஒருவர் உண்டோ? கேட்டு கேள்வி என்னன்னா, உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்புருவர்? பெரியாழ்வாருக்கு ஒப்பான வாழ்வார்கள் வேறு யாரும் உண்டோ அப்படின்னு கேட்ட காலத்திலே இவர் மங்களாசாசனம் பண்ணி தரித்து நிற்கக்கூடியவர். ஆனால் பகவத் அனுபவத்திலே இழிந்தவர்கள், மக்னனானவர்கள்னா அதை என்ன சொல்றது, அதுல முழுகினவர்கள், அப்படி முழுக்கக்கூடியவர்கள் பகவத் சௌந்தராஜ மக்னராயிருக்கும் அவர்களில் சத்ருஷராவர். இந்தவருக்கு பெரியாழ்வாருக்கு ஒப்பான ஆழ்வார் ஒருத்தர் உண்டோ, துல்லியமாக ஒருத்தர் உண்டோ? ஒப்பே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அடியோமோடும் நின்னோடும் என்று தொடங்கி அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டே என்னும் அவருக்கும் ஆழ்வார் எப்படி பாடுறார்? அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினின், அது கீழே சொன்ன மாதிரி சூழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே அடியோமோடும் நின்னோடும்னு தொடங்கி அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு எம்பெருமான அவனுடைய பரிகரங்களோட பல்லாண்டு பாடக்கூடியவராய் இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார். ஏனை ஆழ்வார்கள் எப்படி இருக்காருன்னா, அடியேன் இன்னும் தளர்வேணும், சிந்தை கலங்கி திருமாலின் நடைப்பன் சக்கரத்தணலே என்று தாழ்ந்து கண்ணீர் தரும், எல்லாம் நம்மாழ்வார் பாசனமா எடுத்தார். அடியேன் இன்னும் தளர்வேணும், இதுக்கு மேல என்னால தளர்ந்து போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். உன்னுடைய இப்படி உன்னை விட்டு நான் இருக்கனே, உன்னை இது இப்படி நான் தளர்ந்து போக முடியுமா? சிந்தை கலங்கி திருமாலின் அழைப்பன். அனுபவத்தில் என்ன பண்ணாரா, அவர் அப்படியே சிந்தை கலங்கி படுத்தான், திருமால் என்று அழைக்கிறார். அது மட்டும் இல்ல, சக்கரத்தண்ணலே என்று தாழ்ந்து கண்ணீர் ததும்பார். சக்கரத்தை ஏந்திவனா இருக்கக்கூடிய அவர் கண்ணில் தாரதாரியா ஆழ்வார் கண்கள்ல கண்ணீர் வருகிறது என்றெல்லாம் அவரே ஆழ்வாரே ஒரு சுயமாக ஒரு வாக்குமூலம் கொடுப்பதை போல அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள். ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா, புக்க என்று கீழே சொன்னா மக்னராய், மக்னர்னா உள்ள அழுந்தி இருக்கக்கூடியவர். அதுதான் நீங்க காட்டணும். அதுக்காக இந்த உதாரணத்தெல்லாம் மேற்கோள்கள்லாம் எடுத்து காட்டுறா பிள்ளவஞ்சியர் சுவாமி. என்றும் புக்க துறைகளில் எல்லாவற்றிலும் அழுந்தும்படியான இவர்கள் ஒப்பாக மாட்டார்களே. புக்கன்னா எந்தெந்த இடத்துல அவர்கள் இழியணும்னு நினைக்கிறார், எந்தெந்த சமயங்கள்ல வைக்கக்கூடிய கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எம்பெருமான் மங்களாசாசனம் பண்றதுக்காக போகக்கூடிய இடம்லாம் அவர்கள் எப்படி இருக்குன்னா, இவர்கள் தரிக்க முடியாத ஆழங்கால் படுகிறார்கள், மக்னராகிறார்கள். ஆனால் பெரியாழ்வார் தரித்து நின்று திருப்பல்லாண்டை பாடினார். அழுந்தும்படியான அவர்கள் ஒப்பாக மாட்டார்கள், பெரியாழ்வாருக்கு ஒப்பாக மாட்டார்கள். இது மற்ற ஆழ்வார்க்கும் ஒப்பு. ஏன்னா இது மற்ற ஆழ்வார்க்கும் ஒப்பும் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த பாசுரங்கள் மேற்கோள் எடுத்தது எல்லாமே நம்மாழ்வாருடைய பாசுரங்கள். அப்ப நம்மாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கு தான் சதுருஷம் இல்லையோ, மீதி ஆழ்வார்கள் பெரியாழ்வாருக்கு சதுருஷமா அப்படின்ற எண்ணம் வந்துட போறதுன்றதுன்னா, மற்ற ஆழ்வாருக்கும் ஒக்கும். எல்லா ஆழ்வார்களும் பெரியாழ்வாரை ஒழிந்த இதர ஆழ்வார்கள் அனைவரும் பெரியாழ்வாருக்கு ஒப்பாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப 2 விஷயம் அன்வய கிரமத்துல சொன்னேன். ஒண்ணு, அதாவது ஆழ்வார்கள் செய்களில் திருப்பல்லாண்டுக்கு ஒப்புண்டோன்னு ஒண்ணு. 2வது, தண்டமிழ் நூல் செய்த ஆழ்வார்கள் தமிழ் பெரியாழ்வாருக்கு ஒப்புண்டோ, தமிழில நூல்கள் செய்த திவ்ய பிரபந்தங்கள் அதில் செய்த ஆழ்வார்கள் பெரியாழ்வாருக்கு ஒப்புண்டோ அப்படின்னு கேட்கிறார். அதுதான் இந்த இடத்துல எடுத்துக்காடுறார் 2வது அன்வயத்தை. தண்டமிழ் நூல் செய்த ஆழ்வார்கள் தமிழ் உண்டோ, பெரியாழ்வார் ஒப்புருவர். அழகிதான திராவிட சாஸ்திர ரூப திவ்ய பிரபந்தத்தை சர்வேஸ்வரன் கிருபையாலே செய்தார்கள் என்னும். அதாவது இவர்களுடைய கிருத்தியம் என்ன, இந்த ஆழ்வார்களுடையது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது, அழகியதாக இருக்கக்கூடியது. அந்த தமிழ் மொழியிலே திராவிட சாஸ்திர ரூபமாக திவ்ய பிரபந்தத்தை சர்வேஸ்வரனுடைய கிருபையாலே மயர்வர மதிநலம் அருளினான். அதன் அடியாக என்ன பண்ணார்கள், ரொம்ப அழகிதான இனியதான திராவிட மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியிலே அந்த ரூபத்திலே சாஸ்திரங்களைப் போல இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார்கள் என்னும். கிருபையாலே, எம்பெருமான் கிருபையாலே அருளி செய்தார்கள் என்னும். இவ்வாழ்வார்களில் மங்களாசாசனம் பண்ணியல்லது தெரியாத தன்மையராய் உடையராய் இருக்கிற இவருக்கு அவர்கள் சத்ருஷராக வல்லர்களோ. இந்த ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவராக இருக்கார்கள், தமிழ் மொழியில திராவிட வேத ரூபமாய் இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அருளாலே அருளி செய்தார்கள். ஆனால் இந்த ஆழ்வார் இவர்கள்ல இவ்வாழ்வாருக்கு பெரியாழ்வாருக்கு இந்த மங்களாசாசனம் பண்ணியல்ல தெரியாத தன்மை. பெரியாழ்வாருக்கு எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே சொன்னோம், இந்த சத்தா சமிருத்தின்னு 2 விஷயம் கீழே பார்த்தோம். அந்த சத்தா சமிருத்தின்னு சொல்லக்கூடியது இருப்புனா என்ன, சேவித்து, அதாவது எம்பெருமானுடைய தரிசனம், அவனை சேவிக்கக்கூடியது.
வந்து அனுபவம் கைங்கரியம் அது வளரக்கூடியது. எப்படின்னா எம்பெருமான இடத்துல அனுபவம், அதுக்கு மேல கைங்கரியம்னு 3 விஷயங்கள் அதுல பார்த்தோம். அதே இந்த இடத்துல சொல்றார். அப்ப இவருக்கு பெரியாழ்வாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சத்தா சமிருத்தின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மங்களாசாசனம் தான். அப்ப மங்களாசாசனம் பண்ணி இப்ப பெரியாழ்வாருக்கு சத்து இல்லாத என்ன, இருப்பு இல்லாத கூடியது என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு எப்போது நான் வந்து மங்களாசாசனம் பண்ண முடியாமல் போகிறதோ அப்போதான் பெரியாழ்வாருக்கு சத்து இல்லாத போறது, இருப்பு இல்லாம போறது, பெரியாழ்வார் இருப்பு இல்லாத போது மங்களாசாசனம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த மாதிரி பெரியாழ்வார் எழுந்துள்ள இந்த பூலோகத்துல எழுந்துள்ளவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காரு. எம்பெருமான் அந்த மாதிரியான நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டான். அப்ப என்னது காட்ட வந்த வழியை வாழ பண்ணியிலிருந்து தெரியாத தன்மையை உடையராய். அப்ப எப்போ அவருக்கு தெரியாத தன்மை வர முடியும் அப்படின்னு கேட்டா அவருக்கு மங்களாசாசனம் பண்ண முடியாத தன்மை அது என்ன அப்படின்னா அது சத்தா சமிருத்தியாய் இருக்கக்கூடியது பெரியாழ்வாருக்கு. தெரியாத தன்மை உடையராய் இருக்கிற இவருக்கு அவர்கள் சதுருஷராக வல்லரோ, அவருக்கு ஒப்புமை ஆகுவார்களோ அப்படின்னா இல்லை என்று காட்டுகிறார். அவர் செய்கலையில் திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதொரு கலை தான் உண்டோ முதல் வைத்து இந்த இடத்தை காட்டுறார். அப்படி அவர் செய்த கலையிலே வந்து இந்த பெரியாழ்வார் செய்த கலையில் திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர கலை தான் உண்டோ? இந்த இதர ஆழ்வார்கள் பண்ணிருக்கக்கூடிய பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டுக்கு ஒப்பாகுமோ அப்படின்னு கேட்டா ஒப்பாகாது. காட்டுறார் அத்தலையாலே. அத்தலையாலே ஸ்வசத்தா சமிருத்திகளை அபேட்சித்தவர்கள். அத்தலையாலேன்னா இதர ஏனைய ஆழ்வார்கள் அவரெல்லாம் என்ன பண்றாரு, ஸ்வசத்தா தங்களுக்குன்னு ஒரு சத்தை, தங்களுக்குன்னு ஒரு சமிருத்தி, அதுதான் வந்து கீழே பார்த்துதான் தரிசன அனுபவ கைங்கரியம். அதான் தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சத்தா சமிருத்திகளை அபேட்சித்தவர்கள், அது வேணும்னு எதிர்பார்த்தவர்கள், பிரபந்தங்களிலே அவர் அப்படி அந்த மாதிரி அவர்கள் இருந்தார்கள், அப்படியே அபேட்சித்தவர்கள். அதோடு அங்க நிறுத்தணும். அடுத்தது பெரியாழ்வார் பட்சமாய் நிறுத்துறார். பிரபந்தங்களில் பரசமிருத்தியை ஆசாசிக்கும் திருப்பல்லாண்டுக்கு சதுருஷமாய் இருப்பதொரு பிரபந்தம் உண்டோ? இவர்களுக்கு எப்படி இருக்குன்னா எம்பெருமான் அனுபவம் கைங்கரியம் அப்படியே போயிட்டு இருக்கு இவர்களுக்கு, ஏனைய ஆழ்வார்களுக்கு. அதனால என்ன பண்றார், அந்த சத்தா சமிருத்தி தான் அவர்கள் அபேட்சிக்கக்கூடியதா இருக்கு. அவர்கள் வேண்டியது தானே, அதுதான் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் பிரபந்தங்களே, திவ்ய பிரபந்தங்களிலே பரசமிருத்தியை ஆசாசிக்கும். பரசமிருத்தினா எம்பெருமானுக்கு சமிருத்தி, எம்பெருமானுக்கு வந்து மங்களம், எம்பெருமானுக்கு ஒரு மங்களத்தை ஆசாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட திருப்பல்லாண்டுக்கு ஆசாசிக்கக்கூடியது எது, திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தம். திருப்பல்லாண்டுக்கு தானே இந்த இடத்துல இதை காட்டுறார். அப்படிப்பட்ட ஒப்பான பிரபந்தம் ஒண்ணு உண்டோ? அப்படிப்பட்ட திருப்பல்லாண்டுக்கு சதுருஷமா இருப்பது பிரபந்தம் உண்டோன்னா இல்லை. கலையாவது திராவிட வித்யை, இவர்கள் கலை திராவிட பிரம்ம வித்யை அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால இப்படியான அவற்றில் இதன் ஆதிக்கத்தை, அதனோட முக்கியத்துவத்தை பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார். பைதல் நெஞ்சேன்னா சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். பைதல் நெஞ்சே நீ உன் மௌக்கியத்தை விட்டு, மௌக்கியத்தை விட்டு, மௌக்கியம்னா கூட வந்து அதுதான் தன்னுடைய வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடியது, அவிவேகமாக இருக்கக்கூடியது. உன் மௌக்கியத்தை விட்டு விவேக பரிகரமான உன் சுபாவத்தாலே இதன் வாசியை விவேகித்து பார். உன்னுடைய அவிவேகத்தன்மை எல்லாம் விடு, விவேகமா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். பார்த்தா இதுக்கு தெரியும், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியும். மயர்வர மதில் அருளப் பெற்றமையும் அத்தாலே பிரபந்த நிர்மாணம் பண்ணி அருளுமையும் சர்வ சமம் ஆகையாலே. ஆழ்வார்கள் எல்லாம் எதனால சமம் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றது, அது உண்மையான விஷயம். எல்லாருக்கும் அதனால வந்து சதுருஷமான ஞானம் உண்டா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் சதுருஷமான ஞானம் உண்டு, எல்லாருக்கும் சமமான ஞானம் உண்டு. அது மட்டும் இல்ல, அதனாலே அந்த மயர்வர மதிநலம் அருளப்பெற்றதுனாலே அதை அடியாகவே அவர் என்ன பண்ணார்கள், பிரபந்தங்களை நிர்மித்தார்கள், திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார்கள் இல்லையா. அப்படியும் வந்து அதை விட்டு பார்த்தா, இது ரெண்டு விஷயங்களையும் விட்டு பார்த்தால் ஆழ்வார்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா அதை விட்டு அவர்கள் இதர விலட்சணரோடு இவரையும் இவர் பிரபந்தத்தையும் சமான புத்தி பண்ணியிருக்காங்க. அறிவிலியான நெஞ்சேன்னு சொன்னாரு இல்லையோ, பைதல் நெஞ்சே அப்படின்னு சொன்னா எது பைதல் நெஞ்சு? அறிவில்லாத அவிவேகியா இருக்கக்கூடிய நெஞ்சு எது அப்படின்னு கேட்டா, ஆழ்வார்கள் எல்லாம் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றதுனாலும் திவ்ய பிரபந்தங்கள் நிர்மாணம் பண்ணினாலும் சமம்னு நினைக்கிற அது நியாயம். ஆனால் ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள் எல்லாமே சமம் அப்படின்னு நினைக்கிறது பைதல் நெஞ்சுன்றார். அப்போ என்ன சொல்றான், திருப்பலாண்டனோட ஏற்றத்தை சொல்லக்கூடிய காலத்துல நீ பைதல் நெஞ்சே அதில் வந்து யோசனை பண்ணி பாரு. அதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தால் மங்களாசாசன பரமா இருக்கக்கூடிய பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் உனக்கு புரியும். ஆனால் இதர விலட்சணரான இவரையும், ஆழ்வார் ரொம்ப விலட்சணராக இருக்கார், பெருமை படைத்தவராயிருக்கார், இவர் பிரபந்தத்தையும் இப்படிப்பட்ட திருப்பத்தாண்டியும் சமான புத்தி பண்ணி இருக்கிற அறிவிலியான நெஞ்சே, அதான் பைதல் நெஞ்சு. இனி ஆகிலும் இவற்றின் நெடிவாசி அறிகைக்கு பரிகரமான நீ அப்படியே புத்தி பண்ணு. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தே பரவாயில்ல, இனிமேல் போக காலங்கள்ல வந்து பவிஷ்யத் காலங்கள்ல எப்படி இருக்கன்னா இதை அறிந்து கொள்.
இவற்றின் வித்தியாசத்தை அறிந்து கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீ புத்தி பண்ணி அறிந்து கொள், விவேகித்து பார், யோசனை பண்ணிப்பார், அப்போ தெரியும். அப்போதாயிற்று இவற்றின் நெடுவாசி அறியலாவது. அப்போதான் உனக்கு தெரியும் இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு பெரிய பருவத பரமானு வித்தியாசம் இருக்குன்றது உனக்கு அப்போதான் தெரியும் என்று காட்டுகிறார். இப்போ இதுவரைக்கும் இந்த 20 பாசுரங்களாலே மாமுனிகள் என்ன பண்ணார், முதல் பேட்டிகையில இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இனிமேல் அதான் இவர்களெல்லாம் பிரதம பருவ நிஷ்டர்கள் அப்படின்னு கீழே தெரிவித்தார். அதுக்கு சொல்ல போது சரமபருவ நிஷ்டராக இருக்கக்கூடிய 3 பேர், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், சுவாமி ராமானுஜர், இவர்களுடைய 3 பேருடைய வைபவத்தையும் மேலே எடுத்து காட்டணும் அப்படின்னு முயற்சிக்கிறார் என்று பார்க்கிறார்கள். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யாம். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், பெரியாழ்வாருடைய திருமகளாரான சூடி கொடுத்த நாய்ச்சியாரும் மதுரகவி ஆழ்வாரும் எதிராசர் ஸ்ரீ பாஷ்யகாரரும் ஆம் ஆகிய இவர்கள் இம்மூவரும் வாழ்வாக இவ்வுலகத்தில் உள்ளவருக்கு வாழ்வு உண்டாம்படி உதித்த அவதாரத்திலுள்ள மாசங்களினுடையவும் நாள்கள் தம்மின் திருநட்சத்திரங்களினுடையவும் வாசியையும் வைபவத்தையும் இந்த உலகோருக்கு இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கு நாம் உரைப்போம் சொல்ல கடவோம் அப்படின்னு ஒரு இது எடுக்கிறார். மேல வியாக்கியானத்துல கீழ் 5 பாட்டாலும், கீழ் 5 பாட்டுனா பெரியாழ்வாரை பற்றி தெரிவித்த 5 பாட்டாலும் இவர் திருநட்சத்திர வைபவ கதன முகத்தாலே இவர் வைபவங்களை எல்லாம் அழிச்செய்தாராய் நின்றவர். அதாவது பெரியாழ்வாருடைய வைபவத்தை எல்லாம் 5 பாசுரங்களாலே திருநட்சத்திரம் தொடங்கி அவருடைய திவ்ய பிரபந்தம் இருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வாசி, அந்த திருப்பலான்க இருக்கக்கூடிய வைதுஷ்டியம் எல்லாத்தையும் நன்னா சொல்லிட்டார். நல்லா கதன முகத்தாலே அருளி செய்தாராய் நின்ற இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார் மாமுனிகள். இப்ப என்ன சொல்றார், பிரபந்த அந்தாதியிலே அந்தமிழால் நூற்களிலும் பிரபந்தத்தின் ஆதியிலே இப்பிரபந்த ஆதியிலே, அதாவது தொடக்கத்துல என்ன பண்றார், அந்தமிழால் நற்கடைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று தொடங்கி அமிர்தான பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். வந்துதித்த நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமரை ஈதென்ன சொல்லுவோம் யாம் என்று உத்தேசித்தார். சொல்றார், இந்த ஆழ்வார்கள் திருவதார கிரமம் எதனால அப்படின்றது அந்த அந்தமிழால் நற்கடைகள் சொல்ல பாசுரத்தாலே சொன்னார். அதோ அதுலயே என்ன சொல்றார், அவர்கள் வந்துதித்த மாதங்கள் நாள்கையும் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்ன கிரமத்தில் எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அவதரண மாசாதி கிரமங்களை அதிஸ்புட்டமாக ரொம்ப தெளிவாக அருளி செய்த அனந்தரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஆண்டாளுடையும் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்களுடையும் அவதரண மாசாதி கிரமங்கள் இன்னதென்னு சொல்ல கடவோம் என்று பிரதிஜை பண்ணி அருளுகிறார். அதாவது சரமபுர நிஷ்டருடைய வைபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் மாமுனிகள் அப்படின்றத ரொம்ப நல்லா தெரியும். அவர்களுடைய ஏற்கனவே ஆழ்வார்களும் சொல்லிட்டோம். இனிமேட்டு இந்த 3 பேர் இவர்களுடைய மாசங்கள் என்ன, கிரமங்கள் என்ன அப்படின்றத சொல்ல கடுவோம் அப்படின்னு பிரதிஜை பண்ணுகிறார். பிரதிஜை பண்ணுகிறாருன்னா என்ன, அது ஒரு இதுக்கு முன்னாடி என்ன விஷயத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்றது ஏற்கனவே அந்தமிழாளர்களுக்கு ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் சொல்லிட்டு 10 ஆழ்வார்களுடைய வரிசையை அவருடைய வைபவத்தை விசதமாக தெரிவித்தார். அதே போல இப்ப 3 பேருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த 3 பேருக்கு சொல்றதுக்காக இந்த பாசுரமானது அதை விசதீகரிக்கக்கூடிய அதுக்கு ஒரு முன்னுரையாக இருக்கக்கூடியது. ஆழ்வார் திருமகளார் இத்தியாதி, ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் அப்படின்னு 3 பேர் சொல்றார். இவர்கள் மூவரும் ஆச்சாரிய அபிமான நிஷ்டராகையாலும் இவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்காங்கன்னா ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்கள் என்று தெரிவிக்கிறார். அதாவது ஆச்சாரியனே எல்லாம் எனக்கு, உபாயமும் ஆச்சாரியன், வழியும் அவனே, பயனும் அவனே, உபயமும் அவனே என்று இருக்கக்கூடியதுதான் ஆச்சாரிய அபிமான நிஷ்டர். சொல்றார், பிராட்டி திருவடி திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் ஆகையால் இவர்கள் மூவரும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, யாருடைய அம்சமானவர் அப்படின்னு சொன்னா பிராட்டி, திருவடி, அப்புறம் திருவனந்தாழ்வான் அப்படின்னு காட்டுறார். பிராட்டின்னு சொல்லக்கூடியவர் என்ன நித்தியசூரிய பரவத்துல தான் வரான். அதனால பிராட்டி இடத்தில் தெரிவிக்கிறார். ஆச்சாரியமான் நிஷ்டராகவும் இருக்கிறார். பிராட்டியனோட, அதாவது பூமி பிராட்டியினுடைய அம்சமாக ஆண்டாளை பத்தி சொல்றாரு இல்லையா, பூமி பிராட்டியினுடைய அம்சம். அதனால பிராட்டின்னு தெரிவிக்கிறார். திருவடின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பெரிய திருவடியை தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறது, கருடனை தெரிவிக்கிறது.
அந்த குரு பரம்பரையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திருவடின்னு இந்த இடத்துல போட்டிருக்கிறது பெரிய கருத்மானம் தான் சொல்றது, பெரியாழ்வாருக்கும் கருத்மானம் தான் வந்து காட்டுறா. ஆனால் குரு பரம்பரையில என்ன போட்டிருக்குன்னா ஸ்ரீ குமுத கணேச அம்சர் அப்படின்னு ஒரு இது காட்டுக்காரு இவரை வந்து மதுரகவி ஆழ்வாரை காட்டக்கூடிய காலத்துல. ஆனால் அதுலயே அவர் வந்து ஒரு மேற்கோளை எடுத்து காட்டியிருக்கா. மதுரகவி இந்த மாதிரியும் சொல்லலாம், இவர் வேதாத்மகனாம மகமான பெரிய திருவடியின் அம்சர் இவர் அப்படின்னு தெரிவிக்க. அதை கொண்டு இவர் வந்து இந்த இடத்துல திருவடி அப்படின்னு வந்து இப்ப வந்து கருடாம்சமாக சொல்லுகிறார். திருவனந்தாழ்வான் அவர் சொல்லவே வேண்டாம், எத்திபுரார் அவதார பூத்தரான்னு இதுல அவரே வந்து அனந்த பிரதமம் ரூபம் என்று சொல்லும்படியாய் இவர் எம்பெருமானான்னு சொல்லக்கூடியவர் அனந்தன் ஆதிசேஷனுடைய அம்சாவதாரர். அதனால திருவனந்தாளோட அவதாரம் ஆகியாலும் வருவதொரு சேர்த்தியும் உண்டிரே. அப்ப இவர்களெல்லாம் எங்கேயாவது வரலாம், இவருடைய இது என்ன சேர்த்தி என்ன அப்படின்னா இவர்கள்லாம் ஆச்சாரிய அபிமான நிஷ்டர் ஒண்ணு. இவர்களுடைய இது எங்க இருந்ததுன்னா அவதார தொடக்கம் எங்க இருந்து அப்படின்னா நித்திய சூரிய மகளா இருக்கக்கூடிய திரு பரமபதத்திலிருந்து வந்தவர்கள். விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை என்றும் தேவமற்றறியேன் என்று மிரே அடிபணிந்து உய்ந்த அதுவும் காட்டுகிறார். அதாவது ஆண்டாள் இந்த மூவருடைய நிலை ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, இந்த மூவருடைய நிலை ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்னு சொன்னதுக்காக இவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு காட்ட வேணும். அதுக்காக என்ன பண்றார், விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை அப்படின்னு அதை தெரிவிக்கிறார். அது என்ன அப்படின்னா ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில காணக்கூடிய ஒரு பாசுரம். அதோட நல்லவெண் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பறையல் அது காண்டுமே அப்படின்னு அந்த பாசனம். அவர் ஒரு தோழிக்கு வந்து ஆண்டாள் சொல்லுகிறார், நல்லவெண் தோழி நாகனை ஆசைப்படக்கூடிய எப்படி இருக்கார், நல்லவெண் தோழி நாகனை மிசை நம்பரர். அந்த ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நாகனை மிசை நம்பரர். அவர் செல்வர், எல்லா சொத்துக்களையும் உடையவராயிருக்கார், இந்த விபூதிக்கும் நாயகனாய் இருக்கக்கூடியவர், பெரியர் ரொம்ப பெரியவர், அறப்பெரியவனாய் இருக்கக்கூடிய நாகன செல்வர் பெரியர். சிறுமானிடவர், அவரை அடையணும் அப்படின்னா சிறுமானிடவர், நம்மளுக்கு அவருக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அவர் ஒரு பருவதத்தை போல, இப்போ ஒரு மேறு பருவதத்தை போல இருக்கார், நம்ம ஒரு சின்ன அணுவை போல இருக்கிறோம், அதனால வேணி வச்சா கூட ஒட்டாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதென் அப்படின்னு கேட்கிறார். ஆமா வாஸ்தவமா தான் இருக்கு நீ சொல்றது பார்த்தா. அவனுடைய பெருமையை பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா இருக்கு, நம்முடைய தாழ்ச்சியை பார்க்கக்கூடிய காலத்து அது எங்கேயோ அதல பாதாளத்துல இருக்கு, அதனால சேராச்சேர்த்தி தான் இது. அவர் சொல்றாரு இல்ல சேராச்சேர்த்தி தான், ஆனா இது எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டா வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பறையல். எனக்கு ஆச்சாரிய சதுருஷமா துல்லிய ஆச்சாரியராகவே இருக்கக்கூடிய பெரியாழ்வார், அவருக்கு ஆட்பட்டவனாய் இருக்கக்கூடிய யாருன்னு இந்த எம்பெருமான். அவன் வந்து பூச்சூட நீ வாராய், காப்பிட நீ வாராய், மஞ்சனமாட நீ வாராய் என்று கூட்ட காலத்துல எம்பெருமான் ஓடி வந்து நிற்கிறான். அப்போ அது காட்ட வந்த விஷயம் என்னன்னா அந்த எம்பெருமானவன் பெரியாழ்வார்க்கு விதேயப்பட்டவனா இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவனா இருக்கான். நம்ம கூட சொல்றோம் இல்ல, ஒரு இடத்துல வந்து ஒரு உத்தியோகம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்றோம், ஒருத்தர் இடத்துல போய் ஒரு சிபாரிசு கடிதாசி வாங்கிட்டு போனா இந்த உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்றா, நீ கொஞ்சம் ஒரு சிபாரிசு கடிதாசி கொடுக்குறீங்களா அப்படின்னு போய் கேட்கிறோமோ இல்லையோ. அதே போல சொல்றாரு, என்னுடைய நிலையை பார்த்து என்ன பண்றணும்னு அவசியம் இல்லை, பண்ண மாட்டான். ஆனால் என்னன்னா என்னுடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரை பார்த்தால் அவன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தானே இழியக்கூடியவனா இருக்கான். அப்படிதான் வந்து அதனால என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, என்னால எனக்கு பிராப்தி கிடையாது, என்னுடைய ஆச்சாரியன் முகையான எனக்கு பிராப்தி, பலன் வந்து எனக்கு ஆச்சாரிய முகையான தான் எனக்கு கிடைக்கும், அதான ஆச்சாரிய அபிமானம். அப்ப காட்டுகிறார், அதனால எனக்கு இதுவா இருக்குன்னு காட்டு. விட்டு சித்தர் தங்கள் ஜேவரை என்றும் தேவமத்தரியேன்னு சொல்லக்கூடியது மதுரகவி ஆழ்வாருடைய தன்மை. அவர் பாடுறார், நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் தேவமத்தரியன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே என்று சொல்கிறார். தேவமுத்தரியன்னா இவரை தவிர யாரும் எனக்கு தெய்வமே கிடையாதுன்னு. நம்மாழ்வாரை தவிர பிரிதொரு தெய்வம்னு சொன்னா, எனக்கு பகவான்னு சொன்னா அது நம்மாழ்வார் தான், அவரை தவிர யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவரே அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் ஒரு சமயத்துல பாடுறார், கரியகோல திருவுருக்காண்பன் நான் அப்படின்னு சொல்றார். இது வேணுமா ஆத்திரம் கரியகோல திருவுரு காண்பன் நான், எம்பெருமான நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். என்ன சேவிப்பேன்னு சொல்றாரு, நீங்க தேவமத்தரியன்னு சொல்றாரு, உங்களுடைய வந்து படி ஒரு செயலும் ஒரு பேச்சும் இதுவா இல்லையே. ஒரு பேச்சு ஒரு சமயத்துல ஒரு பேச்சு பேசுறாரு, இன்னொரு சமயத்துல இன்னொரு பேச்சு பேசுறாருன்னா எதுக்காக நான் வந்து அவர் பார்ப்பேன்னு நான் சொன்னேன் தெரியுமா, கரியகோல திருவுரு காண்பன் நான் அப்படின்னு கேட்டேன்னா ஆழ்வாருக்கு உத்தேசம், நம்மாழ்வாருக்கு உத்தேசராக இருக்கக்கூடிய இந்த பெருமாள், அதனாலதான் அவரை நான் பாக்குறேன்னு சொன்னார். நான் அப்ப பாருங்க, அந்த ஆச்சாரிய அபிமானத்துல எவ்வளவு ஊன்றியவராய் இருக்கக்கூடியவர்கள் இந்த மதுரகவி ஆழ்வார் காட்டுகிறார்கள்.
தேவமற்ற அடிபணிந்துய்ந்த அது அடிபணிந்துய்ந்ததுன்னா பூமன்னமாது பொருந்திய மாறவன் புகழ்மழிந்த மாறன் அடிபணிந்துய்ந்தவன் சொல்றாரு இல்லையோ. அது அடிபணிந்துய்ந்தவர்னா மாறன் அடிபணிந்துவராக இருக்கார் யாரு அப்படின்னா எம்பெருமானாராக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவருக்கு என்ன இதுவா இருக்குன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லிட்டு அந்த நிஷ்டையில இழிந்தவராய் இருக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அனந்த பிரதமம் நாம இத்தியாதியாலும் அவருக்கு எப்படி பேர் அப்படின்னா அனந்த பிரதம நாமம் அப்படின்னா அவருக்கு பேர் என்ன அப்படின்னா அனந்தன்னு பேர். முதல்ல எங்க அப்படின்னு கேட்டா எந்த யுகத்துல அப்படின்னா கிருத்த யுகத்திலே அவர் ஆதிசேஷனா இருக்கக்கூடிய காலத்திலே அனந்தன்ற பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் திரேதா யுகத்திலே லக்ஷ்மணனாக ராமனுக்கு தம்பியாக பிறந்தக்கூடியதான் லக்ஷ்மணனாக பிறக்கிறார். பாபர யுகத்திலே கண்ணனுக்கு அண்ணனாக பிறக்கிறார் பலராமனாக. கலியுகத்திலே யாராக பிறர் ராமானுஜராக பிறக்கக்கூடியவர். அனந்த பிரதமம் நாம இத்தியாதியாலும் அஹீனாம் ஈஸ்வர ஸ்ரீமானு ஆசீத்து ராமானுஜோ முனிகி. அஹி அப்படின்னு சொன்னா சர்ப்பத்துக்கு பாம்புக்கு பேர். அஹீனாம் ஈஸ்வர அஹீனாம் ஈஸ்வரனா அந்த பாம்பு கூட்டத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவர் ஆதிசேஷனா இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ஸ்ரீமான் ஆசீத்து ராமானுஜ முனியராக அவர் இருந்தார் என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது. இதனால என்று இவர் வைபவம் சொல்லிட்டு மற்ற இருவருடைய வைபவம் குரு பரம்பரா பிரபாவத்திலே ஸ்பஷ்டம். மீதி இருவருடைய வைபவம் குரு பரம்பரா பிரபாவத்திலே நன்றாக காட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையால் இவர்கள் மூவருடைய அவதரணத்தையும் அருளி செய்கிறார். இவர்களுடைய அவதாரணத்தை அருளி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் ஸ்ரீ பூமி பிராட்டியாரான ஆண்டாள் ஆழ்வார் திருமகளாக அவதரித்து அருளினபடி. பூமி பிராட்டி வாஸ்தவா யார் அவர் அப்படின்னு கேட்டா சொல்ற சாட்சாத் க்ஷமான்னு பாடுறார். கோதாசுதியில ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமா என்று தெரிவிக்கிறார். சாட்சாத் இயற்கையாகவே க்ஷமா பொறுமை பொருந்தியவள் பூமி பிராட்டியாகவும் இருக்கக்கூடியவள் அவள் தான் அப்படின்னு காட்டுகிறார். அப்போ இவர் காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஸ்ரீ பூமி பிராட்டியான ஆண்டாள் ஆழ்வார் திருமகளாக அவதரித்தபடி ஆழ்வாருக்கு திருமகளாக அவதரித்தார். எப்படின்னு கேட்டா பிராட்டி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளாய் அவதரித்தார் போலே சீதா பிராட்டி ஜனகனுக்கு எப்படி அவதரித்தாளோ அதே போல அவதரித்தாள் இவள்னு காட்டுகிறாள். ஜனகன் என்ன பண்றான்னு இந்த யாகம் பண்ணணும், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும்னு இது பண்றான். அப்போ அந்த நிலத்தை உழுகிறான் அந்த கோடாலியால. அந்த கலப்பையை கொண்டு உழக்கூடிய காலத்திலே சீதா லாங்குலம் பத்ததின்னு ஒரு இடத்துல போய் நிக்கிறது. அந்த கலப்பை போய் அந்த இடத்துல இது பண்ணக்கூடிய காலத்திலே சீதை கிடைத்தாள். அதே போல பெரியாழ்வார் என்ன பண்றார்? எம்பெருமானுக்கு துளசி காலம் ஏற்படணும், துளசி நந்தவனம் ஏற்படுத்தணும்ட்டு அதை கொத்தக்கூடிய காலத்திலே கீழே இருந்து அந்த பூமியில இருந்து ஆண்டாள்னு சொல்லக்கூடிய அவருக்கு பிரசன்னமாகிறாள். அவளை எடுத்துதான் அவர் வளர்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னா பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இவர் தான், அவர் சீதா பிராட்டின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்சம். ஆனால் ஆண்டாள சொல்லக்கூடிய காலத்திலே பூமி பிராட்டியம் சாட்சாத் க்ஷமா கமலாம்னு தெரிவிக்கிறார். அதனால மகாலட்சுமி இவளே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஜனகராஜன் திருமகளை அவதரித்தார் போலே இவர்கள் தான் வேந்தர் குலத்திலும் வேயர் குலத்திலும் அயோனிஜராயிரே அவதரித்து போன்றது. ஒருத்தர் ஜனகனுக்கு மகளாக திருவதரித்தார், இன்னொருத்தர் பெரியாழ்வாருக்கு மகளாக அவதரித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அது எப்படிப்பட்ட குலம்னா வேந்தர் குலம், ராஜகுலம். ஜனகன்றது ராஜகுலம் இல்லையா? அந்த ராஜகுலத்திலே வேந்தர் குலத்திலே சீதா பிராட்டி திருவதாரம் செய்தார். இவர் எப்படின்னு வேயர் குலத்திலே அவதாரம் செய்தார். வேயர் குலம்னா பெரியாழ்வார் தன்னை சொல்லிக்கூடிய காலத்திலே வேயர் தங்கள் குலத்திருத்த விட்டு சித்தன் தன்னைத்தானே தெரிவிக்கலாம். அதனால வேயர் குலத்திலே பிறந்தவர். வேயர் குலத்திலும் அயோனிஜராயிரே அதுக்கு பிறந்தது மட்டும் இல்லை, அந்த குலத்துல வந்தார்னா ஆனால் கர்ப்பவாசம் பண்ணாளான்னா கர்ப்பவாசம் பண்ணாத அயோனிஜைகளாக பிறந்தாள். அயோனிஜராயிரே அவதரித்து போந்தது. மதுரகவி ஆழ்வார் தென்குருகூர் நம்பிக்கண்மனாய் என்று சொல்லும்படியாக முதற்கவி ஆழ்வார்னு சொல்றாளு. அவர் எப்படிப்பட்டவர்? தென்குருகூர் நம்பிக்கண்மனாய் மதுரகவி சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்போ மதுரகவி ஆழ்வார் தானே பாடினார். மதுரகவினா மதுரம்னா இனிமை, கவினா கவிஞர், இனிமையான பாடல்களை பாடக்கூடிய கவி இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆழ்வார் தான் பாடியிருக்கார். என் நாவலின் கவி யானொருக்கம் கொடுக்கலேன் தானே சொல்றார். தென்னா நான் பாடக்கூடிய பாட்டுல இருக்கக்கூடிய இனிமை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் பாடக்கூடிய காலத்துல எம்பெருமான் தென்னாவென்ன வண்டு முரண் திருவேங்கிறது அப்படியே தலையை அசைக்கிறானா, பாட்டு ஆடி ஆடி கேட்கிறானா. அப்படி இருக்கக்கூடியதுல சொல்றார் இவருக்கு மட்டும் என்ன மருதர் கவிகள்னு பேரு? படைத்தான் கவியை போலே வாய்வெந்தபடி சொல்லுகை அன்றைக்கே.
அதாவது படைத்தான் கவி, ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவியாயினே இருக்கு அப்படின்னு என்ன சொல்றார் ஆழ்வாரே பாடுறார். அவ பெருமாள் என்ன பண்றாருன்னா இவரை நியமனம் பண்றார். யார? நம்மாழ்வாரே, நீ போய் இந்த உலகத்திலே பிரபந்தங்கள்லாம் பாடுன்னு எம்பெருமாளாலே நியமிக்கப்பட்டார். அதனால இந்த கவியெல்லாம் பாடினார். எப்படி பண்ணார்னா அவர் வாய் வந்தபடி சொல்லுங்க என்றிக்க அவருடைய நியமனத்தினால் என்ன சொல்றான், என் வாய் முதல் அப்பன்னு சொல்லும்படியா எம்பெருமானே அவருடைய இதுல இருந்தான். அவன் வாய்க்கு வந்தபடி சொன்னார். வாக்கியத்துல என்ன சொல்றார், மதுரை கவிகள், அவர் மதுரை கவிகள், அவருடைய இனிமையான கவிகளை எல்லாம் பாடக்கூடியவர். ஆழ்வாரு கவிதான். அவர் எப்படிப்பட்டார்னா எம்பெருமான் அவன் வாய் முதலப்பன்னு சொல்லும்படியாய் அவருடைய இதுல நாக்குல நின்று அவன் எப்படி பண்ணான், வாய்க்கு வந்தபடி பாடினான், வாய் வந்தபடி பாடினார். வாய் வந்தபடி சொல்லுங்க என்றிக்கே அந்த மாதிரி சொல்லல. நம்மாழ்வார் சொன்னது போல இவர் சொல்லல. அவர் சொல்றாரு, குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிகிற வாங் மாதுரியம் உண்டிரே. குருகூர் நம்பிப்பா சொல்றார், நம்மாழ்வார் பாடினது இனிமை இல்லையா, அதே நம்மாழ்வாருடைய பாடல்களை மதுரகவி ஆழ்வார் பாடின்னு போறார். எது இன்னிசை அப்படின்னு கேட்கிறார். அவர் பாடினது, ஆழ்வார் பாடினது இசை. இவர் குருகூர் நம்பின்னு சொல்லக்கூடிய குருகூர் நம்பி பா இன்னிசை. அந்த நம்மாழ்வாராலே அருளி செய்ய திவ்ய பிரபந்தங்களை மதுரகவி ஆழ்வார் பாடினா அதனால அது இன்னிசையாச்சு. இசையா இருந்தது. இன்னிசையானதுக்கு என்ன, யார் பாடுறதுன்னு இருக்குல்லையும். எனக்கும் ஒரு பாட்டு தெரியும், ஒரு எம்.எஸ். சுப்புலட்சுமியாக ஒரு பாட்டு தெரியும். யார் நான் பாடினா நல்லா இருக்குமா, அவங்க பாடின பாட்டு ஒண்ணுதான், யார் பாடுறான்றது இருக்கு இல்லையோ. அப்போ மதுரை கவிகள் எப்படி வந்ததுன்னா ஆழ்வார் பாடல்களே இவர் பாடினார், அதனால மதுரை கவிகள். ஆழ்வார் இசைதான், இவரது இன்னிசை என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிகிற வாங் மாதுரியம் உண்டிரே இவருக்கு. அப்படிப்பட்ட நல்ல வாக் சாதுரியம், நல்ல மாதுரியம் இனிமையான இது உண்டு இவருக்கு என்று தெரிகிறார். நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்ன கடவுதரே. இந்த இனிமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டக்கூடிய காலையில குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அவர் குருகூர் நம்பின்னு சொன்ன உடனே என்ன தோன்றதுன்னா அவர் நாக்குல அமுதம் ஊறுறதான். அமுதம் ஊறின உடனே என்ன பண்றதுன்னா அமுதம் ஊறின நாக்குல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அது இன்னிசையாக இருக்கும், மாதுரியம் இருக்கும் அதுல. அதனால மதுரை கவிகள். யாரோ மதுரைக்காரன் கேட்டாலாம், நான் கூட குருகூர் நம்பின்னு சொல்லி பார்த்தோம், நாக்குல அப்படிலாம் அமுதம் ஒன்றும் ஊர்லையே அப்படின்னு கேட்டாலாம். அவர் சொன்னாரா, என்னாவுக்கு, அதாவது உங்களுக்கு எல்லாம் ஆழ்வார்த்தத்துல பக்தி கிடையாதுன்றது எனக்கு தெரியும், நான் அதுல தான் இந்த பாசுரத்தை அமைக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய காலத்துல நல்லா என்னாவுக்குன்னு சொன்னேன், உங்களுக்கு ஊர்ல என்ன உங்களுக்கு ஆழ்வார்த்தத்துல பக்தி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னுட்டாராம். அதை போல இந்த இடத்துல காட்டுறார், என்ன அமுதம் ஊறுது, ஆழ்வார்னு அவர் பேரை சொன்னக்கூடிய காலத்திலே வாயிலே அமுதம் ஊறுகிறது. அதனால என்ன பண்றார், ஆழ்வார்னு பாடுகிறார், ஆழ்வார் பாடல்களை பாடினாலும் அது எப்படி இருக்குன்னா இன்னிசையாக இருக்கிறது என்று காட்டுகிறார். அப்ப அதனால இவர் மதுரை கவிகள் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியவர். எதிராசராம் இவர்கள் நல்ல எதிகளுக்கு நாதரான எம்பெருமானார், எதிகளுக்கெல்லாம் நாதர் சுவாமியாக இருக்கக்கூடியவர். இப்படிப்ப ஏற்றத்தை உடையரான இவர்கள் மூவரும் வாழ்வாக வந்துதித்த இப்படிப்பட்ட ஒரு பெருமைகளை உடையவராய் அவர் ஆண்டாளுடைய ஏத்திரம் பெரியாழ்வாரத்தினுடைய பெரியாழ்வாரை ஆச்சாரியராக கொண்டது, மதுரகவி ஆழ்வாருடைய ஏத்தம் நம்மாழ்வாரையே ஆச்சாரியாக கொண்டது, எல்லாமாக கொண்டது, தெய்வமாக கொண்டது, ஆச்சாரியாக கொண்டது இல்லை. ஆச்சாரியனு தெய்வம் அப்படின்ற ஒரு சிந்தனையில ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மூணு பேரும். நம்மாழ்வார் தான் மாறன் அடிமணிந்த மாறனுக்கே அத்துத்தி இருந்தவராய் இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அப்ப இந்த மூணு பேரும் இப்படிப்பட்ட கொள்கை சித்தாந்தத்தை உடையவராக இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையவராக இருக்கக்கூடியவர்கள், இந்த மூன்று பேரும் வாழ்வாக வந்துதித்த. வாழ்வாகன்னு யாருக்கு வாழ்வாங்க, தாங்கள் வாழ்வதற்கா? இல்லை, தாங்கள் வாழ்வதற்கும் இருக்கு, அவர்களுக்கும் வாழ்வு உண்டு இதனால. ஆனால் அவர்களுடைய முக்கியமான இது அவதாரத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜெகத்து வாழ வேண்டும், ஜெகத்துக்கெல்லாம் சம்பத்தாக தோற்றின. சம்பத்துன்னா ஐஸ்வர்யம், சொத்து. ஜெகத்துக்கெல்லாம் சம்பத்தாக ஒரு செல்வத்தை போலே தோன்றினவர்கள் இவர்கள். சர்வேஸ்வரனுக்கு சம்பத்தாய் இருப்பாரும் சாத்விக ஜன சம்பத்தாய் இருப்பாரும் ஐரே இவர்கள் இருப்பது. டாக்டர் மேல அதுக்கு சொல்றாரு, ஜெகத்துக்கு சம்பத்துன்னு ஐஸ்வர்யம்னு நான் சொன்னேனே, இவர்கள் யார் யாருக்கு சம்பத்து அப்படின்னு கேட்டா இந்த நம்ம போல இருக்கிறவர்கள் தான் சம்பத்தான, நம்ம போல இருக்கிறவர்களுக்கு சம்பத்து தான், நமக்கும் அவர் தான் செல்வன். ராமானுஜன் எந்த சேம வைப்பேன்னு சொல்றாரோ இல்லையோ, ராமானுஜன் எந்த மாநிதியான்னு சொல்றாரோ இல்லையோ. அப்போ அவர் செல்வம்ன்றது எந்த விதமான இதுவும் கிடையாது. நமக்கு செல்வம் அவர் ராமானுஜர், நமக்கு மட்டும்தான் செல்வமா அப்படின்னு கேட்டா எம்பெருமானும் பரஸ்பரம் அதே தான் நினைக்கிறான். எனக்கும் செல்வம் உனக்கும் செல்வம் பரஸ்பரமா நடுவில் அவர் நிற்கிறார். ஆனால் என்ன பண்ணோம், நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோன்ற மாதிரி எம்பெருமானார நம்ம இடத்துல விட்டு வச்சிருக்காரு பெருமாள். எனக்கும் நிதியா இருக்கக்கூடியவன், உங்களுக்கும் நிதியா இருக்கக்கூடியவன், அவனின்றி நானும் இருக்க முடியாது, நீங்களும் இருக்க முடியாது.
அதே போலதான் சொல்றார், சர்வேஸ்வரனுக்கும் சம்பத்தாய் இருப்பார். அது மட்டும் இல்ல, இவர் எம்பெருமானார் சொன்ன தவிர பாசுரங்களுடைய மேற்கோளை. ஆனால் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன, 3 பேருக்குமே அது உண்டு. சர்வேஸ்வரன் ஆண்டாளுக்கும் உண்டு, மதுரகவி ஆழ்வாருக்கும் உண்டு, எம்பெருமானாருக்கும் உண்டு அந்த தன்மை. சர்வேஸ்வரனுக்கும் ஐஸ்வர்யமாக இருக்கிறார்கள், சம்சாரிகளுக்கும் ஐஸ்வர்ய சாத்விக ஜன சம்பத்தாய் இருப்பவர்களுமே இவர்கள் இருப்பது. அதாவது ஆழ்வாரை குறித்து பாடக்கூடிய காலத்துல திரைவித்திய விருத்த ஜன மூர்த்த விபூஷணம் எது சம்பத்ச சாத்விக ஜனசிய. சாத்விக ஜனம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானே இதுக்காக இருக்கக்கூடிய அந்த சத்துவகுணம் தழைத்தாங்கி இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் சம்பத்தின ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதே இடத்துல என்ன பண்றாரு, எடுத்து இங்க போட்டார். இவர்கள் யாருக்குன்னா சாத்விக ஜனங்களுக்கு இவர்களும் சொத்து, சாத்விக ஜனங்களுக்கு இவர் சொத்தா இருக்கிறார். இந்த 3 பேரும் என்று காட்டுகிறார். இருப்பது பகுலாபரணாங்கிரி யுக்மம். பகலாபரணாங்கிரி யுக்மம்னா பகலாபரணன்னு சொல்றது பெருமாளுடைய ஆழ்வாருடைய பேர். அவருடைய அங்கிரி யுக்மம் அங்கிரினா திருவடி என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஆழ்வாருக்கு திருவடி நிலையாய் இருக்கும். பகலாபரண அங்கிரி யுக்மம். பகலாபரணன்ற நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளைப் போல இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டு. என்றும் நம்மாழ்வார் திருவடி நிலையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா மதுரகவி ஆழ்வார்னு சொல்லலாம், ராமானுசன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீசடாரி எழுதுபடிக்கூடிய இடத்துல எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலையும் ராமானுசன் ஆழ்வார் சந்தில போய் கேட்டா என்ன கேட்கணும், ஸ்ரீசடாரின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும், ராமானுசன் சாதிக்கும்னு கேட்கணும். ஆழ்வார் பிராந்தியத்துல போய் கேட்டா என்ன கேட்கணும், மதுரகவி ஆழ்வார் சாதிக்கும்னு கேட்கணும். அப்போ 2 நிலையாக மதுரகவி ஆழ்வாரும் அவருக்கு திருவடியாகத்தான் இருக்கார், எம்பெருமானாரும் சுவாமி எம்பெருமானாரும் அவருக்கு திருவடியாகத்தான் மங்களாபரணாங்கிரிக்கும் என்றும் மேவினேன் அவன் பொன்னடி என்றும் மாறனடி பணிந்தோன் என்றும் இவர்கள் தான் ஆழ்வாருக்கு சரணபூதர். திருவடி சொன்னால எப்படி அப்படின்னு கேட்கிறார். அவரே பாடல் மேவினேன் அவன் பொன்னடி அப்படின்னு இவர் தெரிவிக்கிறார். மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய கணித செலுத்தாமல பாடுறாரு, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே பாடுகிறார் ஒல்லியோ. அது போல இவர் எப்படி இருக்காருன்னா மாறனடி பணிந்து இந்த இராமானுசன், அதுதான் இவருக்கு நிரூபகமா இருக்கு. என்றும் இவர்கள் ஆழ்வாருக்கு சரணபூதராய் இருப்பாரிரே. சரணபூதர் அப்படின்னு தெரிவிக்கிறார். இவர்கள் 2 பேருங்கிறத சொல்றாரு. இந்த பாசுரம் எப்படி இருக்கு, ஆழ்வார் திருமகனார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு 3 பேரை உபதேசம் பண்ணக்கூடிய இந்த இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் இது பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, இவர்கள் 2 பேரும் சந்தேகமே இல்லாத என்ன சொல்லலாம், எம்பெருமானாருக்கு அதாவது நம்மாழ்வாருக்கு ஆட்பட்டவர்கள் மதுரகவி ஆழ்வார், அப்புறம் சுவாமி எம்பெருமானார்ன்றத நிசந்தேகம், ஒரு சந்தேகம் இல்லாத சொல்லிடலாம். ஆண்டாள் அந்த மாதிரி சொல்ல முடியும்னா அந்த இடத்துல 2 நிர்வாகங்கள் உண்டுன்னு காட்டுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் அந்த மாதிரி சொன்னான்னா ஆழ்வார்கள் இதுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் தலைவரை போல இருக்கிறார்களே. அப்போ ஆழ்வார்களால் வணங்கப்படும், எல்லா ஆழ்வார்களையும் வணங்கப்படக்கூடியவராய் இருக்கிறார் நம்மாழ்வார்னு சொல்லக்கூடியவர். இன்னைக்கும் பிரத்யட்சமா நீங்க இதுல போய் அத்தியன உற்சவத்துல ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சா ஆழ்வார் நம்மாழ்வார் எழுந்துள்ளக்கூடிய காலத்திலே பெருமாள் எல்லாம் அந்த இது முடிஞ்சு வரக்கூடிய காலத்திலே முதலாழ்வார்கள் உட்பட இவனுக்கும் பெருமாள் நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சடகோபம் சாதிக்கப்படும். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, ஆழ்வார்களோட இந்த சமூகத்திலே தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அதை பிறப்பை வச்சு அந்த இடத்துல நிர்ணயம் பண்றது இல்லை, ஒரு அவதார காலங்களை வைத்து அந்த இடத்துல நிர்ணயம் பண்றது இல்லை. 2வது சொல்லக்கூடிய காலத்திலே கீழே பார்த்தக்கூடிய காலத்துல கூட ஆழ்வார் எப்படி இருக்கார், நம்மாழ்வார் எப்படி இருக்கார், ஒரு அவயவியா இருக்கிறார். மற்ற ஏனைய ஆழ்வார்கள் எப்படி இருக்காருன்னா அவருக்கு ஒரு அவயவத்தை போல இருக்கிறார். அப்போ எது முக்கியம் அப்படின்னு கேட்டா அவயவிதான் முக்கியமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த கிரமத்திலே பார்த்தோமே ஆனால் ஆழ்வார் இந்த பிரபஞ்ச ஜன கூட்டத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய, அதனால ஆண்டாள் அவரை ஆழ்வாரை சொல்லுவாளா, தொழுதால் தப்பாரு சரியா அப்படின்னு கேட்டா சரின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி பூமி பிராட்டின் கீழே சொல்லிட்டார் அவர், அதனால விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எல்லாம் காட்டுகிறார்கள். அதனால இந்த இடத்துல காட்டல. 2வது விசதமா ரொம்ப எல்லாருக்கும் புரிக்கும்படியா காட்டணும். இப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அந்த நிலையிலே நின்றவர்கள் யார் அப்படின்னு காட்டக்கூடிய காலத்துல இந்த 3 பேர் எடுத்து காட்டுறாங்க. இப்போ ஆண்டாளுக்கு காட்டுச்சே காலத்தாலே வித்தியாசம் உண்டு, அதனால பெரியாழ்வார்னு காட்டிட்டார். இது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல விசாரம் பண்ணி இருக்கிறார்கள் பெரியவர்கள். மாறனடி பணிந்து சொல்றீங்களே, மேவினேன் அவன் பொண்ணு சொல்ற, இந்த இடத்துல ஆண்டாளை ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல 2 விதமான நிர்வாகங்களும் பண்ணலாம் என்று காட்டுகிறார்கள். சரணபூதராய் இருப்பர்களிலே அவ்வளவுமன்றிக்கே பொன்னடியை மேவி ஏந்தினிய பாதகமாய் இருக்கிற இவர்களை பாதரேகா சமராகவும் பாத ரக்ஷா சமராகவும் பரிவர் சொல்லி போருவது.
அது இதுல ஆர்த்தி பிரபந்தத்துல ஒரு பாசனம் இருக்கு. பூமகள் போன் தென்னரங்கன் பூங்கழற்கு பாதுகமாய் தாமகிழும் செல்வச் சடகோபர் தேமலர் தாட்கு ஏந்தினிய பாதுகமா எந்த இராமானுசரை வாய்ந்திருந்த நெஞ்சமே வாழ். அதாவது எம்பெருமானுடைய திருவடியாக சடகோபுரம் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் இருக்கார். அப்படி நம்மாழ்வாருடைய திருவடியாக இருக்கக்கூடியவர் ராமானுசன் வந்து ஆர்த்தி பிரபந்தத்திலே மாமணிகள், இதே மாமணிகள் ஒரு இங்க உபதேசமாக அருளி செய்த மாமணிகளே ஆர்த்தி பிரபந்தத்திலே வந்து ராமானுசன் வந்து நம்மாழ்வாருடைய திருவடியும் தெரிவிக்கிறார். அப்ப காட்டுகிறார், பொன்னடியை மேவி ஏந்தினிய பாதுகமாய் இருக்கிற இவர்கள். பொன்னடின்னு சொல்லக்கூடிய மேவினான் அவன் பொன்னடின்னு சொன்னாரோ இல்லையா, நாம் இவர் நம்மாழ்வாருடைய திருவடியை கண்ணுன்னு சிறுத்தாமல பாடக்கூடிய காலத்துல மதுரை மேவினேன் அவன் பொன்னடி, அந்த பொன்னடி அங்கேருந்து எடுத்துக்கிறார். பொன்னடியை மேவி ஏந்தி, அது ஒரு பாசனத்தை கண்ணுன்னு சிறுத்தாமலே ஒரு பாகம் எடுத்துக்கிறாரு. இன்னொன்னு என்ன பண்றாரு, ஆர்த்தி பிரபந்தம் பொன்னடியை மேவி ஏந்தினிய பாதுகமாய் இருக்கிற இவர்கள். இவர்கள் எப்படி இருக்காங்க, பாதுகமாகவே இருக்கிறார்கள் ரெண்டு பேரும். ஆழ்வாருக்கு திருவடி ஸ்தானியர்கள் இவர்கள் ரெண்டு பேரும். பாதுகமாய் இருக்கும் பொன்னடி மேவி ஏந்தினிய பாதுகமாய் இருக்கிற இவர்களை பாதரேகா சமராகவும் பாத ரக்ஷா சமராகவும் பரிவர சொல்லி போருவதுன்னு தெரிவிக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்கான்னா, மதுரை கவிகள் நம்மாழ்வாருடைய திருவடியில பாதரேகான்னா வந்து ஒரு கோடு, இப்ப கைரேகைன்னு சொல்றோமே, அது போல அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ரேகைகள் போல இருக்கிறார். எம்பெருமானார் எப்படி இருக்கார், பாதரேகா பாதுகையாகவே இருக்கிறார். அவர் ஸ்ரீஷட்டாரின்னு சொல்றோமே, அது என்னது, அவர் பாத ரக்ஷை தானே, அவருக்கு எம்பெருமானுக்கு இது தானே, அது பாத ரக்ஷான்னு சொல்றாரு தவிர அது திருவடி நிலைகளாவே இருக்கணும், திருவடி ஸ்தானியர்களாக இருக்கக்கூடியவர் தான் காட்ட வந்த அர்த்தம் இந்த இடத்துல. பரிவர் சொல்லி போருவதுன்னு, பரிவர்னா யாரு அப்படின்னு கேட்டா மாமுனிகள் தான், வேற யாரும் கிடையாது. பாசுரத்தை ஆரம்பிச்சவர் தானே பரிவர் சொல்லி போருவதுன்னு வந்து புலவஞ்சியர் காட்டுகிறார். ஆகையாலே பொன்னடியே நந்தமக்கு பொன் என்று அருளி செய்தார். திருவாயூர் 150 பாதனமாளர் இந்த உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு அதுக்கு சதுருஷமாக, அந்த 10க்கு சதுருஷமாக ஒரு பாட்டு, உண்ணும் சோறாதி ஒரு 3 மெம்பரமான் கண்ணனென்னே நீர்மல்கி கண்ணினைகள் மண்ணுலகில் மண்ணு திருக்கோளிருள் மாயன்பால் போமாறும் பொன்னடியே நந்தமக்கு பொன் அப்படின்னு வந்து இவர் பாடுறார் இல்லையா. அதை வந்து திருவாயூர் 150 வந்து மாமணிகள் அருளி செய்த பிரபந்தம் வந்து பொன்னடியே நந்தமக்கு பொன் என்று அருளி செய்தார். அப்போ என்னன்னா, பொன்னடின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஆழ்வாருடைய திருவடி இந்த இடத்துல, அது நமக்கு பொன்னை போலது அப்படின்னா நமக்கு உபஜீவியமாய் நம்ம இந்த உலகத்துல யாவத்சா பரியந்தம் இந்த உலகத்துல இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக இருக்கக்கூடியது, உபஜீவியமாய் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா ஆழ்வாருடைய திருவடி. பொன்னுடைய நந்தமக்கு பொன் என்று இவரே அருளி செய்தாரே, ஆழ்வாருடைய திருவடி தான் நமக்கு உஜ்ஜீவன ஹேது, உஜ்ஜீவன காரணமாக இருக்கக்கூடியது. பொன்னடியாகவே வாழ்வு உண்டாவது, அதனாலதான் நமக்கு வாழ்வு, அதான தெரிவிக்க, அதனாலதான் நமக்கு வாழ்வு. இப்படி மூவரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பத்தாய், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பத்தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஒரு செல்வராய் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பத்தாய் வைஷ்ணவ ஸ்ரீயை வர்த்திப்பிக்கைக்காக வாய்த்து அவதரித்தது காட்டுகிறார். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை வர்த்திப்பித்தார் அப்படின்னு கேட்டா, அது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அதில் காட்டக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வாராச்சாரியர்கள் திருவடிய பிராபிய பிராபவம், அதுவே உபாயம், அதுவே உபேயம், பலனும் அதுவே, வழியும் அதுவே என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. அந்த எம்பெருமானுடைய அந்த ஆழ்வாராச்சாரிய திருவடிய புருஷார்த்தம் அதுவே பலனாக இருக்கக்கூடியது. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் என்ன சொல்றதுன்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீன் என்று காட்டுகிறார்கள். அப்படி வைஷ்ணவ ஸ்ரீயை வர்த்திப்பிக்கைக்காக வாய்த்தது. இப்படிப்பட்ட கொள்கைகள், இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் எல்லாம் இந்த உலகத்தில், இந்த பூலோகத்திலே வர்த்திப்பிக்க வளர வேண்டுமே, அதுக்காக தான் இந்த மூவரும் அவதரித்தார்கள். ஏவம் இதரான இவர்களுடைய பாருங்க, மேல நடுவுல 2 பேரை காமிச்சிருக்காரு, இப்போ 3வது பேர் எடுத்துட்டாரு. ஏவம் இதரான இவர்கள் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசர், ஏவம் இதரான இவர்கள் 3 பேரையும் எடுத்து மாதங்கள் நாள்கள் தன்னையும் வாசியையும், இவர்கள் எல்லாம் வந்து பிறந்திருக்கக்கூடிய, அதாவது சரமபுர நிஷ்டையிலே கோலாச்சக்கூடியவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவன்னா ஏவம் இதரான இவர்கள் அப்படின்னா, இப்படிப்பட்ட இவர்கள் எப்படி பண்ணான்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய கொள்கையிலே கோலாச்சக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும், இவர் எந்த மாதங்களிலே திருவதாரம் பண்ணியிருக்கிறார், இந்த திருநட்சத்திரத்தினுடைய பெருமை என்ன என்று சொல்லும்படியாய் வாசியையும், இப்படி ஜெகத்துக்கெல்லாம் வாழ்வாகிற சத்தை உண்டாம்படி அவதரித்த இவருடைய மாசங்களினுடையும் நட்சத்திரங்களுடையும் வைலட்சண்யத்தை, விசேஷமா என்ன இருக்கு, அதன் பெருமை என்ன இருக்கு, மேன்மை என்ன இருக்கு, அதை சொல்லுவது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதை இந்த உலகத்திற்கு உரைப்போம் யாம், அவ்வளவு பெருமையா இருக்கக்கூடிய மாசத்தியம் நட்சத்திரம் இந்த உலகிற்கு உரைக்க வேண்டிய ஜெகத்தில் உண்டான மந்தமதிகளும் மதியாரும் ஆண்டாள் தொடக்கமானார் அவதரித்தருள் இந்நாள்களின் ஏற்றத்தை அறியும்படி. இந்த உலகத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதான் ஜெகத்தில் உண்டான மந்தமதிகளா இருக்கவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ புத்திசாலியா இருக்கவும் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா, மந்தமதிகள் தெரிஞ்சுக்கணும்னா புத்திசாலியா இருக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது தெரிஞ்சுக்காதவன் என்னன்னா மந்தமதி தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு.
நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்காதவங்க வேற என்ன சொல்றது? அவனுக்கு எனக்கு மதி இருக்கணும், எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், ஞானம் இருக்கலாம், செருப்பு குத்தவோ கத்தபாதின்னு தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர். பகவதனுபவம் பாகவதானுபவம் இல்லாத இருக்கக்கூடியவன் எவ்வளவு பெரிய கலைகளிலே நிபுணனாய் இருந்தாலும் அது என்னன்னா செருப்பு குத்தவோ கத்தபாதி. சில்ப நைப்புணம் தெரிவிக்கிறார். ஒரு சில்ப நைப்புணம் இருந்தால் என்ன பண்ணணும்? அவனே தெய்வமாக முடியுமா? ஒரு சிலையை வேணா வடிச்சு வச்சு விடலாம் உள்ளுக்குள்ள, அதுக்கு வந்து சாநித்திய பிராண பிரதிஷ்டை பண்ணா கிடைச்சிடும். அதனால சிற்பியே யாராவது தெய்வம் கொண்டாடுவாங்கன்னு அந்த நிபுணத்துவம் எதுக்கும் இது கிடையாதுன்னு காட்டுகிறார்கள். அதுபோல என்ன இருக்கு? செருப்பு குத்தவ கத்தபாதி. மந்தமதியா இருக்கவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மதியோரும் அறிந்து கொள்ள வேண்டும். மந்தமதிகளும் மதியாரும் ஆண்டாள் தொடக்கமானார் அவதரித்து அருளின இந்நாள்கள் ஏற்றத்தை அறியும்படி இதன் வாசியறிந்த நாம் அவர்கள் அபேட்சா நிரபேட்சமாக சொல்லப்படுவோம். எல்லாருக்கும் சொல்லப்படுவோம். யாரு? அபேட்சா, எதுவும் எதிர்பார்க்கல. நான் இதை சொல்றேன், நீ அதை கொடுக்குறியா, என்ன சேவிக்கிறியா, அந்த மாதிரி கியாதி பூஜா அது அபேட்சையெல்லாம் என்ன பண்றார்? லாபத்திலே அபேட்சையின்றி அபேட்சா நிரபேட்சமாக எதுவும் எதிர்பாராமல் உபதேசம் பண்ணுவதே நமக்கு இந்த உலகத்திலே பிறந்ததுக்கான பயன் என்று நினைக்கக்கூடியவரான மாமுனிகள் என்ன பண்றாருன்னா அபேட்சா நிரபேட்சமாக சொல்ல கடவோம். ஒரு சூழரைத்து சொல்லுகிறார், இதை சொல்லுவோம் நாங்கள். எப்படி ராமன் அன்னைக்கு விரதம்மா சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றுவதே எனக்கு விரதம்னு சொன்னாரோ, அதே போல இந்த சம்சாரிகளுடைய வந்து என்ன சொல்றது, இந்த கடலிலே, இந்த சம்சார கடலே விழுந்து நோவுப்படுபவர்களுக்கு இந்த மாதிரியான உபதேசங்களை பண்ணுவதே நமக்கு கடமை என்று காட்டுப்படையாக இருக்கிறது. சேத்தனுடைய விதேயதையை கண்டு இடைவிடாமல் அறியாதன அறிவிக்கை ஆச்சாரிய கிருத்தியம் என்று தெரிவிக்கிறார். விதேயதை அப்படின்னா சேத்தனர்கள் இருக்கக்கூடிய விதை, நம்ம எல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடிய நமக்கு என்னன்னா எல்லாருக்கும் விதேயன்னா அடக்கமோட அடங்கி இருக்கக்கூடிய தன்மை, அடியானா இருக்கக்கூடிய தன்மை. சேத்தனுடைய விதேயதையை கண்டு இடைவிடாமல், அதனால அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள், அதை கண்டு விடாமல் என்ன இடைவிடாமல் அறியாதன அறிவிக்கை. அறியாதன அறிவிக்கா தெரியாதெல்லாம் தெரிவிக்கிறார். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தா எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்தான் தெரிவிக்கிற ஆழ்வார் தன்னுடைய பாசனத்திலே. அப்போ அறியாதன அறிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆழ்வாருக்கு எம்பெருமான் அறிவித்தான், நம்ம போல இருக்கிறது அறிவிக்கிறதுக்காக மாமுனிகள் இந்த காரியத்தை பண்றார். அதனால என்னன்னா அவர் தான் ஆச்சாரிய சார், ஆச்சாரிய கிருத்தியம் இது என்று தெரிவிக்கிறார். 9:40 ஆயிடுச்சு. சரி, இன்னும் திருவாடி போறோம். பதவுரை மட்டும் பார்த்து அந்த சாரமா ஒரு அர்த்தத்தை பார்த்துருவோம். நோகோ திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டாள் அவதரித்தாள் உண்ணாதவாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய். அதாவது மாமுனிகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆழ்வார்கள் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் ஒரு முன்னுரை எழுதினார். அதுக்கப்புறம் ஏனைய 10 ஆழ்வார்களுடைய வைபவத்தை எல்லாம் ரொம்ப நன்னா பறக்க தெரிவித்தார். இப்ப என்ன பண்ணாரு? ஆழ்வார் திருமகளார் ஆண்டான்ற பாசுரத்தாலே 3 அதிகாரிகளை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சார். தெரிவிக்கிறேன் அப்படின்னு சரிக்கு போறேன்னு ஒரு சத்திய பிரமாணம் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்காரு. அந்த பிரதிஜைக்கு அனுகுணமா என்ன அவர்களுடைய இது என்னன்றது முதல் பாசுரம் தெரிஞ்சா, ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்கள் இவர்கள் அப்படின்றத ஒரு குணத்தை காட்டினார். ஆனால் அவர்கள் பிறந்த மாதங்கள் நாள்கள் அதனுடைய பெருமையெல்லாம் அறிவிக்க வேண்டும். அதுல இந்த ஆண்டாள்னு சொல்லக்கூடியவரை முதலாக பிடித்து படத்திலே காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல சில விசாரங்கள்லாம் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டா, மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சீடர். அப்போ அவதார கிரமத்துல பார்க்கக்கூடிய காலத்துல யாரை முதல்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டா மதுரகவி ஆழ்வார் தான் முதல்ல வைக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு மேல இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருடைய அவதார கிரமத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தான். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, ஆனி மாசத்துல பெரியாழ்வார் வித்தரத்துல முடிச்சுட்டான். இப்போ அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து கிரமமா வந்து ஆடியதான் சொல்லணும் இல்லையா? அப்படித்தானே சொல்லிட்டு வர்றார். முதல்ல என்ன சொல்றார்? ஆழ்வாருடைய அவதார கிரமம் இதுன்னு பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார்னு சொன்னார். அப்போ அவருடைய அவதார கிரமம் என்ன? ஐப்பசிகோணம் அவிட்டம் சதயம் இவை அப்படின்னு சொல்லிட்டு தையில் மகம்னு வந்து திருவிஷாழ்வார் ஆரம்பிக்கல. ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மாதத்தை எடுத்து திருமங்கை ஆழ்வாருடைய பிரபாவத்தையும் வந்து இவர் கார்த்திகை ரோகிணியாருடைய பிரபாவத்தையும் தெரிவித்தார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு? இவருக்கு ஆண்டாளை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு சைலியில மாமணிகள் போயிருக்கா, அந்த சைலியை மாற்ற வேண்டாம் அப்படின்றது என்ன பண்றாரு? ஆணிக்கு அடுத்த மாசம் அதனால ஆண்டாளை சொல்லிட்டார். மதுரை ஆழ்வார் பெரியவராக இருந்தாலும் ஆண்டாளை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல ஆண்டாளை வைத்துக் கொள்ள வேண்டியதா. ஏன்னா பெரியாழ்வாரை சொல்லியாச்சு, உடனே ஆண்டாளை சொல்ல வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஆண்டாளை தெரிவித்தார் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன சொன்னேன், பூமி பிராட்டியோட அம்சம்னு அவரே காட்டியிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டாளுடைய திருவவதாரம், ஆண்டாள் திருவவதாரம் பண்ணான்னு சொல்ல போற இன்னும் திருவாடி போறோம்னு சொல்லக்கூடிய திருவாடி ஆடி மாசத்திலே
வந்து பூர நட்சத்திரத்திலே வந்து திருவவதாரம் பண்ணினவள் ஆண்டாள். அப்படிப்பட்டவள் இந்த இந்த பூமியில எதுக்காக திருவவதாரம் பண்ணிக்கிறாள் அப்படின்றத கேட்கிறார்கள். எதுக்காக அப்படின்னா, எமக்காக வந்தோ இங்க ஆண்டாள் அவதரித்தாள், நம்மளுக்காக தான் ஆண்டாள் பிறந்திருக்காள் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டார். எங்க இருந்து பிறந்தாள்? ஆண்டாள் பிறந்திருக்காள், ஆண்டாள் பிறந்திருக்கான்னு சொல்லி எங்க இருந்து பிறந்தார்னா, உண்ணாத வாழ்வான வைகுந்த போகத்தை இகழ்ந்து, எப்பேற்பட்ட போகமா இருக்கக்கூடியது வைகுந்த வான்போகம்னு சொல்லக்கூடியது, வான்போகம்னு சொல்லும்படியாய் ரொம்ப பெரிய, அதுக்கு சதுருஷமான, அதுக்கு துல்லியமான வந்து ஒரு அனுபவமே கிடையாதுன்னு இருக்கக்கூடிய சமயத்துல அதை இகழ்கிறான். அதை இகழ்ந்து என்ன பண்றான்னா, இங்க எமக்காக நோய் இங்க ஆண்டாள் அவதரித்தால் ஆழ்வார் திருமகளாரா என்று சொல்லும்படியாய் காட்டக்கூடிய வைபவமாய் இருக்கிறது. இதை சொல்லக்கூடிய காலத்திலே ஸ்ரீமதி தெரிவிக்கிறார். திரிபாத்து புதுவிலே பரிபூர்ண அனுபவம் நடவான் இருக்க உண்டது உருக்காட்டாதே தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போல தெரிவிக்கிறார். கடைசியில சொல்லக்கூடிய சூழ்நிலை திரிபாத் விபூதின்னு சொல்லக்கூடியது பரமபதம். திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம். எம்பெருமானுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. வீட்டிருந்தேடனும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காலும் அம்மான்னு சொல்லும்படியாய் பிராட்டிமார்களும் வந்து வந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ன, நித்தியசூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன அனுபவங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கா. அவருடைய மேன்மையை சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது அந்த பரமபதம்னு சொல்லக்கூடியது. பரிபூர்ண அனுபவம் நடக்கா நிற்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணான், தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலில பித்ருஹிருதயம் கிடக்குமா போலே. ஒரு இந்த அவனுடைய ஒரு புத்திரன், ஒரு 4 புத்திரர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு புத்திரன் மட்டும் ஒரு விதேசம், ஏதோ ஒரு இடத்துல வெளியூர்ல போயிருக்கான், ஒரு வெளிநாட்டுல போய் இருக்கான் அப்படின்னா, அந்த பித்திருக்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இருதயம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அதுவும் ஒரு நல்ல நாள் ஏதாவது வந்து கொடுத்து அப்படின்னா, அவன் என்ன சாட்டானோ, என்ன பண்ணானோ, எப்படி தவிப்பார்கள். அதை போல எம்பெருமானுக்கு தோன்றதான். எப்படின்னா, இந்த சம்சாரிகள் இந்த கீழுலகில இருந்து இந்த போல இந்த வைகுந்த வான்போகம் சொல்றதை அனுபவிக்கிறதுக்கு தகுதியுடையவர்களா இருந்தும், அனுபவிக்க வந்து எல்லா விதமான இது இருந்தும், உரிமை இருந்தும் தகுதியற்றவர்களாய் கீழே வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு வந்து எபெருமானோட இதயம் எப்படி கிடைக்குமோ அது போல இருந்தது. ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணா அப்படின்னா, அதுக்கு நம்மளை கை கொடுத்து இந்த மக்னரா இந்த சம்சாரமாகிற இதுல ஆழங்கால் பட்ட நம்ம எல்லாம் தூக்குவதற்காக வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்தாளாம். அதை இகழ்ந்து இந்த பூமிக்கு வந்தாள் ஆண்டாள் என்று காட்டக்கூடியது இந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஆண்டாள் பிறந்த திருநட்சத்திரமானது திருவாடிப்பூரம் என்று தெரிவிக்கிறார்கள். முதவரை மட்டும் படிச்சு முடிச்சுடுறேன். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் குறிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மூலத்துல குன்றாத வாழ்வாக வைகுந்தவான் அப்படின்னு போட்டிருக்கு. அருளிச்செயல் பாடம் குன்றாத வாழ்வான தான் பாடும். திருவாடிப்பூரம் அழகிய ஆடி மாதத்து பூர நட்சத்திரம். இன்றுதானோ எமக்காக அன்றோ எங்களுக்காக அல்லவோ. இன்னைக்கு தான் திருவாடி போறோன்றார் மாமனிகள். சொல்ற இன்றைக்கு தான் திருவாடி போறோன்றார். ஏன் அப்படின்னா, மாமனிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு இப்போ வந்து இந்த தனுர்மாசத்துல நடக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா 7 நாள் உற்சவம். மீதி ஊரெல்லாம் வந்து 30 நாள் உற்சவம் இருந்தா கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு நடக்கக்கூடிய இந்த உற்சவம் 7 நாள் உற்சவம். மாமனிகள் என்ன பண்ணார், இந்த மார்கழி மாசம் கடைசியில் போகாது தை மாசம் முதல் தேதிக்கு போனார். ஐயோ இப்படிப்பட்டவர் எழுந்திருக்காங்க. அதனால இன்னொரு நாள் ஒரு வந்து என்ன சொல்றது, இந்த ஆண்டாள் அவருக்கு வந்து அவருக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 இதுவான அங்கீகாரம் அவருக்கு கொடுக்குறாரு. அதனால ஒரு நாள் உற்சவம் மாமனிகளுக்காக நடக்கிறது. இப்போ மாமனிகள் ஆண்டாளுக்கு வந்து பிரதட்சணம் வந்து அவர் வந்து மனாசாசனம் பண்ணிக்கிறார். இன்னைக்கு நடக்கூடிய உற்சவம் அது. அப்போ என்ன நினைக்கிறாரா மாமனிகள், என்ன நினைச்சு பாரு, ஐயோ இன்னைக்குதான் திருவாடி, இப்போ தை 1 நாள் என்ன நினைக்கிறார், இன்னும் திருவாடி போறோம்னா. அது போல என்னன்னா, என்னைக்கு திருவாடி போறோம் தான் ஆண்டாளை நினைக்கக்கூடிய காலத்துல என்னென்னைக்கும் அவர் பிறந்த நமக்காக பிறந்த விளையா எமக்காகத்தான் இங்க ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு சொன்னவானால் அது என்றென்றும் நமக்கு திருவாடி பூரமாகத்தான் இருக்கும். ஆமணிகளுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. அதே அனுபவத்தை இவ்விடத்திலே காட்டுகிறார் இன்னொரு திருவாடி பூரம் என்று. அழகிய ஆடி மாதத்து பூர நட்சத்திரம் இன்றுதானோ எமக்காக ஒன்றோ எங்களுக்காக அல்லவோ குன்றாத குறைவுபடாத வாழ்வு உண்டாம்படியாக வைகுந்தம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள வான் போகம் உயர்ந்த அனுபவத்தை இகழ்ந்து விட்டு ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வாருக்கு திருமகளாக இங்கு இவ்வுலகத்தில் ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் அவதரித்தருடைய நாள் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க நிறுத்துவோம். நாளைக்கு பாசனத்துடைய வியாக்கியானத்துல மேற்கொண்டு இடைவோம். நாளன்னைக்கு கார்த்தால 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஸ்ரீநிதி சுவாமியோடைய தம்பி குமாரருடைய அப்தமூர்த்தி இங்கதான் இருக்குன்னு சொன்னான். அதனால கார்த்தால வந்து அன்னைக்கு வச்சுக்க முடியாது. மத்தியானம் ஒன்றுனா 3 மணிக்கு ஒன்றா வச்சு கொண்டு விடலாம். எப்படி சௌகரியப்படும்னு சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் யாரதாழ முன்ன பின்ன ஒரு 1/2 மணி வந்து 1/4 மணி முன்னாடி இருந்தால் கூட பரவாயில்ல, அடியேன்னு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு டிசைட் பண்ணி அதை சபையில் அறிவிச்சலாம்.
ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாளைக்கு கிரமமா 8:15.